அனைவருக்கும் இனிய ஞாயிறு காலை வணக்கம். இன்றைய வகுப்பு யாருக்கானது அப்படின்னு பார்த்தோம்னா சுக்ரன் 5Q மாணவர்களுக்கு உண்டானது. உங்களுக்கு இதுவரைக்கும் என்னென்ன கிளாஸ் எடுத்திருக்கோங்கிறத ரிமைண்ட் பண்ணுறேன். முதல் வாரம் அடிப்படை பாடம் எடுத்தோம். இரண்டாவது வாரம் கிரக காரத்துவங்களில் பாதி, மூன்றாவது வாரம் கிரக காரத்துவங்களில் மீதி, நான்காவது வாரம் 12 பாவ காரத்துவம், அஞ்சாவது வாரம் 1 முதல் 4 பாவ அதிபதிகள், அதுக்கடுத்து ஆறாவது வாரத்தில் 5 முதல் 8 பாவ அதிபதிகள், ஏழாவது வாரத்தில் 9 முதல் 12 பாவ அதிபதிகள், அதுக்கடுத்து சட்பலம் எடுத்தோம். அதுக்கடுத்து 9வது வாரம் நட்பு பகை எடுத்தோம். இப்போ இந்த வாரம் 10வது வாரம் உங்களுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக உங்களுக்கு 12 வகுப்புகள் தான், ஆனால் கூடுதலாக கொடுப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம 10வது வாரம் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா பலன் சொல்ல பயன்படும் சர ஸ்திர உபயராசிகள் எப்படி நம்ம கணக்கீடு செய்வது. ஒருத்தருக்கு என்ன தசா நடக்குது, என்ன புத்தி நடக்குது, இந்த தசாநாதன் ஒன்றும் இல்லைங்க, நம்ம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். எந்த ஜாதத்தையும் பார்த்தோன்னே ரொம்ப போட்டுக்கிட்டு எல்லா கிரகத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கானா. என்னதான் அவனுக்கு கிரகங்கள் பலமாக இருந்தாலும் சரி, அவனுக்கு நடக்கிற தசாவை அப்படியே வரிசையை நகர்த்தி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். சரிங்க, அதுக்கு முன்னாடி இந்த அற்புதமான இனிய நேரத்தில் எல்லாரும் உங்களுடைய தாய் தந்தரை மனதில் நினச்சி அம்மா அப்பா என்னை ஆசீர்வதிங்கள்னு சொல்லி உளமாற மனமாற ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய குலதெய்வம் சுதெய்வம் அது எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் சரி, அத்தனை தெய்வங்களோட பேரையும் மனசில் உச்சரித்து எல்லாமல்ல இறைவன் உங்களுக்கு இந்த கலை எளிய முறையில் புரிய வைக்கணும்னு சொல்லி நானும் என்னுடைய குலதெய்வம் சுதெய்வங்களை வழிபாடு செய்கிறேன். இதுவரை கற்றுக் கொடுத்த குருமார்கள் பேரை மனதில் நினைச்சு அவங்க பேரை மனசில் உச்சரித்து குருவே சரணம் சொல்லி குரு வணக்கம் சொல்லிங்க. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். ஏகம் அநேகம் அமோகம் அனுதினம் வந்து நங்கட்டும் எல்லாம் உள்ள ஆண்டவனே முழுமுதற் கடவுளை அப்பனே விநாயகனை போற்றி போற்றி. வணக்கம். சுக்ரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இன்றைய தினம் நாம் சர சிர உபயம் அப்படிங்கிற ராசிகளின் தன்மைகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக இப்போ ஆடியோ வீடியோ எல்லாரும் கிளியராக இருக்கா சார்? ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? பொதுவாக எல்லா ராசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா தன்மைகள் உண்டுங்க. இப்போ அந்த தன்மைகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் அ மினிட். ராசிகளின் தன்மைகள். சார் இந்த பாடம் அவசியம் வேணுமா, இதனால ஏதாவது பயனுண்டா? கண்டிப்பா உண்டுங்க. ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு பிறந்தவனே என்ன நட்சத்திரம் என்ன லக்கணம் ராசின்ட்டு நம்ம போய் நவகிரகங்களையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்போம். சார் நவகிரகங்கள்ல எந்த கிரகம் நல்லா இருந்தாலும் சரி, எத்தனை கிரகங்கள் ஒரு 4 கிரகம் வலுத்து இருக்கு, ஆனா அவன் வாழ்க்கையில தேராம இருப்பான். என்ன காரணம்னா மனிதனுடைய அவனுடைய வாழ்நாள் பலனை தீர்மானம் செய்யறது எதுனா தசாபுத்தி தான். அப்போ நீங்க என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உதாரணமா நான் எடுத்துக்கிட்டோம்னா துலா லக்கணம், துலா ராசி. என்னோட நட்சத்திரம் பாருங்க விஷாக நட்சத்திரம். அப்போ யாரோட நட்சத்திரம்? அது விஷாகம் என்பது குருவோட நட்சத்திரம். அப்போ எனக்கு 10 வருஷம் பார்த்தீங்கன்னா குரு தசை கர்ப்பசல் நீக்கி, மொத்தம் குருவோட தசா ஆண்டுகள் 16 ஆண்டுகள் என்றால் அதில் கர்ப்பசல் நீக்கி மீதம் இருப்பது 10 ஆண்டுகள் சம்திங். அப்போ 10 வயது வரைக்கும் எனக்கு நடக்கிறது என்ன? குரு தசா. நான் சொன்னேன் ஏற்கனவே, நான் என்ன லக்கணம் சொன்னேன்? துலா லக்கணம் அப்படின்னு சொன்னேன். அப்போ துலா லக்கணத்துக்கு அந்த குரு யாரு? ரோகாதிபதி இல்லையா, 6 இல்லையா? அப்போ இந்த துலா லக்கணத்துக்கு நாம் அடிக்கடி சொல்வோம், வரக்கூடாத ஆகாத வேண்டாத தசானா குரு தசான்னு சொல்லுவோம். அப்போ அவர் எங்கே இருக்காரெல்லாம் பார்க்க வேண்டாம், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே குரு தசை வந்துருச்சு. துலா லக்கணத்துக்கு ஆகாத தசை 10 வருஷம் வரைக்கும் வேஸ்ட், முடிவு பண்ணிக்கலாம். மேலோட்டமாக பார்ப்போம். சரி, குரு தசைக்கு அடுத்து என்ன வரும்? விஷாகத்துக்கு அடுத்து என்ன நட்சத்திரங்க? அனுஷமா, சனி தசா.
சனி தசா என்ன, எந்த வீட்டு அதிபதி துலா லக்னத்துக்கு? அவர் 5ஆம் அதிபதி. அவர் நல்லா இருந்தாருன்னா கொடுத்துருவார். ஏன்னா லக்னாதிபதி, பஞ்சமாதிபதி, பாக்கியாதிபதி இவர்களோட தசாக்கள் தான் ஜாதகனுக்கு ஒரு ஊன்றுகோல் மாதிரி இருந்து ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வரும். ஆனால் அந்த ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த லக்கண பஞ்சம பாக்கியஸ்தானத்தின் அதிபதிகள் ஸ்தான பலத்தை பெற்றிருக்கணும், குறைந்தபட்சம் நல்லா இருக்கணும். அவங்க கெட்டு போயிட்டாங்கன்னா போச்சு. அப்போ எனக்கு 2வது தசை என்ன வந்து சனி தசை. அப்போ குரு தசை வேஸ்ட்டு, சனி தசை பார்த்தீங்கன்னா கேது பிடியில் இருக்கார், அவரே கிரகணமாகி இருக்கார். அப்போ அந்த சனி தசை வேஸ்ட். அப்போ இங்கிட்டு ஒரு 19, 10, 29 வயசு வரைக்கும் போச்சு. சரி, அடுத்து புதன் தசை வரும். அப்போ புதன் தசை 9 கூடிய தசை, நிச்சயமாக உயர்த்தணும். ஸோ புதன் நல்லா இருக்காரா அப்படின்னு பார்க்கணும். எனக்கு புதன் நல்லா இருந்தார், புதன் தசையில் ஒரு ஏற்றம் கொடுத்துச்சு. அடுத்து கேது தசை வந்துச்சு. கேது புதன் வீட்டில் இருந்தார், புதனை போல செயல்படுவார், மற்றொரு புதன் தசையாக மாறிடுச்சு. கேதுக்கு அடுத்து என்ன வரும்? சுக்கிர தசை, 1ஆம் தசை. அப்போ பார்க்குறப்பே நம்ம கண்டுபிடிச்சலாம் இந்த ஜாதகம் பிறப்புல இருந்து 29 வயசு வரைக்கும் பெரிய அளவுக்கு ஏற்றம் இருக்காரு. 29 வயசுக்கு அப்புறம் 17 ஆண்டுகள் புதன் தசா ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தசா. அந்த ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய புதன் நல்லா இருந்தாருன்னா நிச்சயமா ஜாதகர் வந்துடுவார். அப்போ நமக்கு என்ன தேவை? லக்னத்தை பார்த்தோம். லக்னத்தை இந்த துலா லக்னமான சர லக்னத்திற்கு குரு யாருன்னு பார்த்தோம், ரோகாதிபதியா வந்துட்டார். அப்போ நமக்கு முதல்ல ராசியின் தன்மைகளை பார்ப்போம். ராசியின் தன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா 3 விதமான தன்மைகள் இருக்கு சார். ஒரு ராசிட்டையும் ஒரு தன்மை உண்டு. குறிப்பா 3 விதமான தன்மைகள் உண்டு. அதாவது சரம், ஸ்திரம், உபயம். அப்ப காலபுருஷ அட்டவணைப்படி முதல் ராசியான மேச ராசி சரராசி, 2வது ராசி ரிஷபம் ஸ்திரம், 3வது ராசி மிதுனம் உபயம். மறுபடியும் பாருங்க, கடகம் சரம், சிம்மம் ஸ்திரம், கன்னி உபயம், துலாம் சரம், விருச்சிகம் ஸ்திரம், மறுபடியும் உபயம், மறுபடியும் சரம் சிரம் உபயம். இந்த கான்செப்ட் அப்படியே புரிஞ்சுக்கணும். இப்போ சார் சரம் நீங்க, சிரம் நீங்க, உபயம் நீங்க, முதல்ல சரம்னா என்னன்னு சொல்லுங்க சார். சரம்னு சொன்னா தானே எங்களுக்கு, சரத்துக்கு உதாரணத்தை சொன்னா தானே எங்களுக்கு புரியும். ஆமாம், சரம் என்றால் என்ன சார்? சரராசின்னு நீங்க இப்ப சொன்னீங்க, ஈஸியா மைண்ட்ல ஏற்ற முடியுமா? ஏற்றிக்கலாம். பாருங்க, மேஷம், கடகம், துலாம், மகரம் சரராசி. ஏற்கனவே காமிச்சோம் திரையில, சரம்னு போட்டுக்குது. அப்போ சிரராசிங்கிறது என்ன? ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இதெல்லாம் சிரராசி. உபயராசி வேற ஒன்றும் இல்லை சார், அந்த 4 கார்னர் பாருங்க, அந்த கட்டத்தோட 4 கார்னர், உபயம் 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 உபயம். இதெல்லாம் அதாவது பார்த்தீங்கன்னா மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் ஆகிய இந்த 4 ராசிகளும் உபயராசி. அதெல்லாம் இருக்கட்டும் சார். சரராசினா என்ன சார்? சரம் என்றால் இயங்கிக் கொண்டே இருப்பது. ஒரு வெடி, ஒரு சரக்கட்டை பத்த வைப்போம், 1000 வாலா, 2000 வாலா, ஒரு 2000 வாலா இல்லை 5000 வாலா சரக்கட்டு. அப்படி நெருப்பை கொளுத்தி சரக்கட்டில் அப்படி கொளுத்திட்டோம். பொறுத்தணும்னு என்ன ஆகும்? படப்பட பட 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 வெடித்து எங்கேயும் நான் ஸ்டாப்பா இல்லாமல் கட கட கடன்னு போய் முடிஞ்சிடும் சார். அப்போ சரம்னா என்ன சார்? சரம் என்றால் இயங்கிக் கொண்டே இருப்பது, தொடர்ந்து அது வேலை செஞ்சுட்டே இருக்கும், அதோட பணிகள் எப்போ நிற்காது. அப்போ ஒரு கிரகம் தசா நடத்துன்னு வச்சுங்க, எந்த வீட்டில் இருந்து தசா நடத்துறாருன்னு பார்க்கணும். அது சரராசியா, சிரராசியா, உபயராசியா? ஒருவேளை சரராசியில் நின்று அந்த கிரகம் தசையை நடத்த ஆரம்பிச்சிச்சுன்னா, உச்சியை நடத்த ஆரம்பிச்சிச்சுன்னா, அந்த கிரகம் தன்னோட பணியை, சில பேர் சொல்லுவாங்க சார் எனக்கு சுக்கிர தசை வந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, சுக்கிரன் இன்னும் ஒண்ணுமே பண்ணலையே சார்மா. ஏன்? சரத்துல இருந்தா அந்த கிரகம் சரசர சர சர சரன்னு தன்னோட பணிகளை வேகமாக செய்துவிடும். அப்ப சரம்னா என்ன சார்? சரத்துக்கு ஏதாவது உதாரணம் தர முடியுமா அப்படின்னா, இப்போ திரையில பாருங்கள், ஓடுகின்ற ஒரு ஆற்றை நாம காட்டியிருக்கோம். ஆத்து தண்ணி நிக்குமா? ஆத்து தண்ணி நிக்குமா? அது பாட்டுக்கு ஃப்ளோயிங்ல இருக்கும். இப்போ பாருங்க, படத்திலே பாருங்க, அந்த அது ஓடுறதுக்கான அந்த நகர்வு அந்த தண்ணியில தெரியுது. அப்போ நேரா வீடியோவா இருந்தா என்ன இருக்கும்?
சர்ன்னு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். ஓ, சரநீர் அப்படிங்கிறது நிக்குமா? நிக்காது, போயிட்டே இருக்கும், அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். அப்போ அது இயங்கி கொண்டே இருக்கக்கூடியது. அப்போ சரராசியில ஒரு கிரகம் உட்காந்து தசை நடத்தும் பொழுது அது நல்லதை செய்யணுமோ தீமையை செய்யணுமோ அதுக்கிட்ட என்ன இருக்கோ அந்த கிரகத்தோட காரகத்துவத்தை தான் அமர்ந்து பாவத்தின் வழியாக அந்த கிரகம் வேகமாக தன்னுடைய பணியை விறுவிறு என செய்ய ஆரம்பிக்கும். அப்போ சரராசினா என்ன சார்? சரராசி என்றால் உதாரணமாக நாம் ஓடுகின்ற ஆற்றை உதாரணமாக எடுக்கலாம் சார். அப்போ ஸ்திரராசினா என்ன சார்? ஸ்திரம்னா என்ன? ஸ்டெபிலிட்டி, நிலைத்த தன்மை, ஒரே இடத்துல இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது. இப்ப பாருங்க, திரையில பாருங்க, என்ன காட்டியிருக்கேன்? ஒரு குளத்தை காமிச்சிருக்கேன். இந்த குளத்து தண்ணி எங்கேயாவது ஓடுமா? அப்படியே தான் இருக்கும். கிணத்து தண்ணி எங்கேயாவது ஓடுமா? ஓடாது, நிலைத்த தன்மையாக இருக்கும். அப்போ ஸ்திரராசியில உட்கார்ந்து ஒரு கிரகம் தசாவோ புத்தியோ நடத்துச்சுன்னா அதோட வேலை ஒரு ஸ்திரத்தன்மையா இருக்கும். இப்போ உதாரணமா அதுக்கு சரக்கட்டு சொன்னேன் இல்லையா? இப்போ ஒரு ஊசி வெடி சின்ன பிள்ளைங்க வாங்கி கொடுப்போம், கொளுத்தி கொளுத்தி போட்டு கொடுப்போம், டொப் டொப். ஆனா 10,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு நம்ம சரக்கட்டு வாங்கியிருப்போம், 4 சரக்கட்டு 5 சரக்கட்டு, அது நொடியில முடிஞ்சு போயிடும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். இந்த ஊசி வெடி பாருங்க, வாங்கியிருப்பான் 30 ரூபாய்க்கு தான் பாக்கெட் வாங்கியிருப்பான். தீபாவளி காலையில் ஆரம்பிச்சு தீபாவளி முடிஞ்சு பாக்கியை கொண்டே வைடா கார்த்திகை மாசம் பத்திக்கலாமா, அது பாட்டுக்கு நிலைத்த தன்மையாக ஒரே மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டியா போயிட்டு இருக்கும். அப்போ ஸ்திரம் என்றால் நிலைத்த தன்மை சார். அப்ப ஓடுகின்ற ஆற்றை நீங்கள் சரராசிக்கு உதாரணம் சொன்னீங்க, சிரராசிக்கு நிற்கின்ற குளத்தை சொன்னீங்க. அப்ப உபயம்னா என்ன சார்? உபயம் என்றால் சில நேரங்களிலே சரத்தை போல இயங்கவும் செய்யும், சில நேரங்களிலே ஸ்திரத்தை போல இயங்கும். ரெண்டு தன்மை இருக்கும். எங்க ஊர்ல எடுத்துட்டோம்னா புதுக்கோட்டையில மேஃப்ல நீங்க போய் அடிச்சீங்கன்னா புதுக்கோட்டையில் என்னென்ன ஆறு இருக்குன்னு அடிச்சீங்கன்னா காமிப்பாங்க. குண்டாறு, பாலாறு, வெள்ளாறுமாங்க. நீங்க ஊருக்கு வந்துட்டு சார் என்னை கொண்டு போய் வெள்ளார காமிங்கன்னா என்னால் காமிக்க முடியாது. இன்னைக்கு ஆறு எங்க இருக்குன்னு என்னால் காட்ட முடியாது. ஏன் சார் தண்ணி வராதா? வரும். கடுமையான புயல் தமிழகத்திலே மழை வெள்ளம் அடிச்சிச்சுன்னா அந்த ஆறு கரை புரண்டு ஓடும். இன்னைக்கு போய் பார்த்தோம்னா வெறும் மண்ணு தான் கிடக்கும், அங்கங்கே பார்த்தீங்கன்னா திட்டுத்திட்டா இருக்கும். அப்போ இந்த உபயம் என்றால் சில நேரங்கள்ல இயங்கும், சில நேரங்கள்ல இயங்காது. நம்ம இந்த அபாயகமற்ற பட்டாசுன்னு சொல்லுவாங்களே, சில பட்டாசு பாருங்க போய் பற்ற வச்சோன்னா புஷுங்கும், ஐயோன்ட்டு ஓடுவோம், அப்படியே நிற்கும், வெடிக்கவே வெடிக்காது. என்னடா வெடிக்கலை அப்படின்ட்டு மெதுவாக போய் குச்சியை விட்டு பிரட்டி பிரட்டி பார்ப்போம், வெடிக்கலை போல கையில் போய் எடுப்போம், வெடிச்சுடும். அப்போ இந்த உபயம் என்றால் ரெண்டு குணத்தையும் பெற்றிருக்கும். என்ன ரெண்டு குணம்? சரத்தை போல இயங்கவும் செய்யும், சிரத்தை போலவும் இயங்கவும் செய்யும், ஓடுகின்ற ஆற்றை போல இயங்கும். சார் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு விவரமா சொல்லுங்க. இப்போ உதாரணமா திரையிலே பாருங்க, பேருந்து நடத்துனரை காட்டியிருக்கேன். இந்த பேருந்து நடத்துனர் என்ன பண்ணுவாரு? அவரோட வேலை என்ன? கட்டண வசூலிப்பாளர், பில் கலெக்ஷன் பண்றது, வசூல் செய்யறது, பேருந்தோட கட்டணத்தை வசூல் செய்யறது வேலை. அவர் பாருங்க எங்கேயாவது உட்கார்ந்துருக்காரா? நடுவில் நிற்கிறாரு, கழுத்துல பாருங்க ஜோல்னா பை மாட்டி இருக்காரு, இந்த பக்கம் ஏதோ இது வச்சிருக்காரு, கையில பாருங்க காசெல்லாம் மடச்சி வச்சிருக்காரு, சரியா தெரியல, கழுத்துல ஒரு விசில் வேற மாட்டிருப்பாரு. இவர் என்ன பண்ணுவாரு? பின்னாடி ஆள் ஏறினாங்கன்னா அங்க போவார், டிக்கெட் பாரு, டிக்கெட்டை வாங்கிக்குவாரு, அவனுக்கு காசை மிச்ச பாக்கியை கொடுப்பாரு. மறுபடியும் முன்னாடி வருவார், டிக்கெட் வாங்கியாச்சான்ட்டு வரிசையா வருவார். இடையில ஸ்டாப் வந்தோன்னா விஷன்னு ஒரு விசில கொடுப்பாரு. அடுத்து அந்த ஸ்டாப்ல இறங்குறவங்களாம் இறங்க சொல்லிட்டு மறுபடியும் பின்னாடி யாரா ஏறுவாங்க, அங்கிட்டு போவார், உள்ளவாம்பாரு. மறுபடியும் உள்ள ஏறணுன்ட்ட எங்கே போகணும்னு சொல்லி டிக்கெட்டை கொடுப்பாரு. பாருங்க, அவர் எங்கேயாவது உட்கார்றாரா? முன்னாடி போறாரு, பின்னாடி வராரு, டிக்கெட்டை கொடுக்குறாரு, விசில் அடிக்கிறாரு, ஆளுகளை இறக்குறாரு, சீட்டு தனியாக ஒரு லேடி உட்காந்துச்சுன்னா ஆமா நீங்க பெண்களோட உட்காருங்க, இங்கிட்டு வாங்க சார் அப்படிங்கிறாரு. உடல் ஊனமுற்றவரோ அவருக்கு ஒரு இருக்க ஒதுக்கி கொடுக்குறாரு. அப்படி அவருடைய பணி பாருங்கள், பணத்தை வசூல் பண்றதா சார் அவர் வேலை. ஆனா அவர் உட்கார்ந்து வசூல் பண்ணலாம் சார். முன்ன போறார், பின்ன வரார், இயங்கி கொண்டே இருக்கிறார்.
சரியா? இப்போ திரையிலே மற்றொரு நபரை காட்டுறேன். இப்ப பாருங்க, இது ஒரு வங்கி. வங்கியில பாருங்க, 2 பேர் நல்லா க்ளோஸா தெரியுது. 2 பேர் கேஷியர் உட்காந்துருக்காங்க. அவங்களோட வேலை என்னங்க? பணத்தை வசூல் பண்றது சார். இங்க உங்க கணக்குக்கு வர்ற பணத்தை வசூல் பண்ணி என்ட்ரி பண்றது. இங்க பாருங்க, இவங்க ஜம்முன்னு சேர போட்டு உட்காந்துட்டாங்க. எந்திரிக்கலாம் இல்லை. அங்க சைடில் ஒரு ஓட்டை இருக்கு, இல்லைன்னா மேலே அந்த கவுண்டர் வழியா யார் நிற்கிறா? வரிசையாக நிற்கிறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லேடி நிற்கிது, அவருக்கு பின்னாடி ஒருத்தங்க, அவருக்கு பின்னாடி ஒருத்தர், அவருக்கு பின்னாடி ஒருத்தர், இப்படி வரிசையாக எல்லாம் நிற்கிறாங்க. இப்போ பணம் கட்டுறவங்களாம் எங்கே நிற்கிறான்? வரிசையில் நிற்கிறான். இவங்க என்ன பண்ணுறாங்க? நிலைத்த தன்மையாக உட்காந்துட்டாங்க. என்ன பண்ணுறாங்க? சீட்டை கொடுத்தாங்கன்னா வாங்கி என்ட்ரி கொடுத்துட்டு ஒரு சீலை குத்திட்டு இந்தா பிடிங்கன்னு கொடுக்குறாங்க. இவங்க எந்திரிக்கல, போகல. அடுத்தவன் வர்றான், கொடுக்குறான், வாங்குறாங்க, என்ட்ரி பண்றாங்க. அப்போ இவங்களும் பணத்தை தான் வசூல் பண்றாங்க. ஆனா இவங்க ஒரு நிலைத்த தன்மையா உட்காந்துருக்காங்க. இவங்களோட வேலை எப்படி இருக்கு? ஒரே ஸ்டெபிலிட்டி. கவுண்டர்ல உட்காந்துருப்பேன் நான், பின்னாடிலாம் முன்னாடிலாம் யார் யாருக்கு பணம் கட்டுறாலும் வசூல் பண்ண மாட்டேன், நீ வா அப்படின்ட்டு உட்காந்துருக்காரு. அப்போ இதை நம்ம ஸ்திர ராசிக்கு உதாரணமா எடுக்கலாம். சார் இப்போ சரராசிக்கு என்ன சார், உபயராசிக்கு என்ன சார் எடுக்கலாம் அப்படின்னா, உபயராசியை பொறுத்த வரைக்கும் சில பிரைவேட் ஃபைனான்ஸ்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 11 மணி வரைக்கும், 9:30 ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 1 மணி 2 மணி 1 மணி வரைக்கும் அவர் படத்தில் பாருங்க கவுண்டரில் உட்காந்து வசூல் பண்ணுறாங்க. மத்தியானம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்ககிட்ட ஃபைனான்ஸ் வாங்கியிருப்பாங்க, டிராக்டர் வாங்க, கார் வாங்க, இப்படி எதுக்கோ ஒன்று வாங்கியிருப்பாங்க. அந்த பணம் கட்டாதவங்களை தேடி போய் வசூல் பண்ணுவாங்க. வசூலை நேரடியாக போய் பண்ணுவார் பாருங்க, நேராக போய் பண்ணுறாரு. அப்போ சில நேரங்களிலே ஸ்திரத்தன்மையாகவும் இருக்காங்க, சமயத்தில் அவங்களே சரராசி போல இயங்குறாங்க. அப்போ உபயராசி என்பது இருவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. சார் இது எங்க சார் நமக்கு ஜாதகம் பார்க்குறப்ப பயன்படுமா அப்படின்னா, இந்த ரூல் கண்டிப்பா தெரியணும். அதாவது சரராசிகள், அதாவது சரராசியான மேசம், கடகம், துலாம், மகரம் ஆகிய ராசிகளுக்கு 2-7 கூடியவன் மாராகாலாக வருவான். சார் மாராகால்னா என்ன சார்? பேரை பாருங்க, மாராகால். அவர் என்ன பண்ணுவாங்களோ அவங்களோட தசை என்ன பண்ணும்னா, கொல்லாம கொல்ல பார்க்கும், நல்லது செய்யாதுன்னு அர்த்தம். கொல்லாம கொல்ல பார்க்கும், ஆனா கொல்லாது. மாராகால் அப்படின்னா கொல்லாமல் கொல்ல பார்க்கும், மரணத்திற்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்குற மாதிரி துன்பத்தை கொடுக்கும், நன்மையை செய்யாது. அப்போ துளாராசிக்கு, அதாவது சரராசிக்கு 2-7 கூடியவன் மாரகால், 11 கூடியவன் பாரகாதிபதியா வந்துட்டான். 11ஆம் அதிபதி பாருங்க பாரகாதிபதி. அப்போ சரராசிக்கெலாம் நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கணும். லக்னம் என்னான்னு பார்க்கணும். ஜாதகத்தை பார்த்தோம் லக்னம். இப்போ நான் ராசின்னு போட்டிருக்கேன், நீங்கள் லக்னம்னு மனசில் வச்சுங்க, லக்னம் தான் எடுத்துக்கணும். அப்போ சரலக்னத்துக்கு 2-7 கூடியவன் மாரகால், 11 கூடியவன் பாரகாதிபதி. இப்போ சரலக்னம் துலாலக்னம், துலாலக்னத்துக்கு 2க்கும் 7க்கும் அதிபதி செவ்வாய். அவரோட தசை நல்லா இருக்குமா? காலில் இருந்த அம்மா கேட்டாங்க கல்யாணம் பண்ணலாமான்னு. இன்னொருத்தர் கூட சொன்னார் ராகு பண்ணுவாரேன்னு. அப்போ 2-7 கூடிய அந்த மாராகாலோட புத்தி நல்லா இருக்குமான்னா, கண்ணை மூடிட்டு அவர் எங்கே இருக்காரெல்லாம் பார்க்க வேணாம், நிச்சயமா அவர் கடுப்பார். அவர் சுவரோட தொடர்புல இருந்தா கொஞ்சம் மாறுபடும். அதே நேரம் சரராசிக்கு 11ஆம் பாவகம் பாதகஸ்தானம், அந்த 11 கூடையவன் பாதகாதிபதியா வந்துருவான். அதுபோல சிரராசிகளுக்கு 3-8 கூடையவர்கள் மாராகலா வருவார். 9ஆம் அதிபதி, அதாவது பாக்கியாதிபதி, அவரே பாதகாதிபதியா வருவார். இப்போ சிரராசினா இது ரிஷபம், கும்பம், விருச்சிகம், ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இதெல்லாம் சிரராசி. அவங்களுக்கு 3-8 கூடையவர் மாராகலாகவும் 9ஆம் அதிபதி பாதகாதிபதியாக வருவார். அடுத்து உபயராசியை பொறுத்தவரை 7-11 கூடையவர் மாராகலாகவும் 7ஆம் அதிபதி பாதகாதிபதியாக வருவார். ஸோ இது ரூல் சார். இந்த ரூலை நம்ம எழுதிக்கணும். இப்போ இதுவரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுச்சான்னு கேட்டுட்டு அடுத்த ஸ்டெப்க்கு போயிடும்.
இதை எழுதிக்கணும். இது மைண்டில் வச்சுக்கணும் எப்போவுமே. இப்போ லக்னம் என்ன லக்னம், நம்ம ஜாதகத்தை பார்த்தோம் என்ன பண்ணுவோம், லக்னம் என்ன லக்னம், சரமா சிரமா உபயமா. சரி, நடக்கிற தசை என்ன, மாரகாலா பாதகாதிபதியா அட்டமாதிபதியா ரோகாதிபதியா பிரயாதிபதியா. இப்படி கணக்கெடுக்க நமக்கு மாரகால் பாதகாதிபதியை கணக்கெடுக்க இது பயன்படும். இப்போ நான் சொன்ன அந்த ரூல் புரியுதான்னு சொல்லுங்க, அடுத்து போயிடலாம். புரியுதுங்க சார். புரியுங்க சார். ரைட். ஒரு விளக்கம் கொடுங்க சார். என்ன விளக்கம்? அது எனக்கு சரலக்கணம் சிறலக்கணம் உபயோகத்துக்கு ஒண்ணு கொடுத்தீங்கன்னா சரலக்கணம் சொல்றேன் ஒரே நிமிஷம். சரலக்கணம் சிறலக்கணம் உபயலக்கணமா? இப்போ உதாரணமா எடுத்துங்க. இப்போ மேசம், மேசராசி சரமா, சரம் தானே? ஆமா. இப்போ மேசராசிக்கு 2-7 சுக்கிரன் மாரகால், 11ஆம் அதிபதியான சனி பாதகாதிபதி வந்துருச்சா? இப்போ ஸ்திர லக்னமான ரிஷப லக்னத்திற்கு 3ஆம் அதிபதியான சந்திரன் மாரகால், 8ஆம் அதிபதியான குரு மாரகால், லக்னத்திற்கு 9ஆம் அதிபதியான சனி பாதகாதிபதி. இப்போ உபயலக்னம் மிதுன லக்னம். இந்த உபயலக்னத்துக்கு பாருங்க 7ஆம் அதிபதியான குரு மாரகால், 11ஆம் அதிபதியான செவ்வா மாரகால், 7ஆம் அதிபதியான குருவே பாதகாதிபதியாகவும் வரார் அப்படின்னு அர்த்தங்க. இது நம்ம இந்த ரூலு, இது ஒரு மாறிலி, இதை நம்ம மனசுல ஏத்திக்கணும். சார் சொல்ல புரிஞ்சா? அப்ப நான் சொன்னது மீன லக்னம் சார். சார் லக்னாதிபதி இப்போ அதுக்கு 7 மீன லக்னம் உபய லக்னம், அதுக்கு 7ஆம் அதிபதி புதன். ஆமா. 11ஆம் அதிபதி சனி. அப்ப அந்த 7ஆம் அதிபதி புதனே பாதகாதிபதி வருவார், அப்படிதானே சார்? ஆமா ஆமா ஆமா, 7ஆம் அதிபதி புதன் பாதகாதிபதி. ஓகே சார். இந்த 7ஆம் அதிபதி புதன் 7ஆம் இடத்துல இல்லாம 11ஆம் இடத்துல இருந்தா அந்த திசை வரும்போது தான் பாதிப்பு வருமா சார்? நமக்கு 7ஆம் வீட்டுல இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. மீன லக்னத்துக்கு புதன் கெடுதலை செய்யக்கூடியவர் சார். நாடகம் சார், நம்ம நாடகம். இப்போ உதாரணமா எம்என் நம்பியாரை பார்த்தோம்னா அந்த காலத்துல அவர் எம்ஜிஆருக்கு வில்லனா அதிக படங்கள் நடிச்சிருப்பார். அவர் பொதுவெளியில மக்கள் கூடக்கூடிய இடங்களுக்கு வரும்போது இந்த கிழடு கட்டையெல்லாம் என்ன பண்ணுமா, கத்துமா, டே நம்பியார் பேலே தலைவர்கிட்ட எதுவும் வாலாட்டாத, உன்னை பிச்சு விடுவோண்டா ஆய்வையும் ஆகலாம். சினிமாங்கிறது தெரியாது. ஆனால் உண்மையிலே எம்என் நம்பியார் மோசமானவரா அப்படின்னா, திரையிலே அவருக்கு கொடுத்த வேடம் வில்லன் வேடம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் பார்த்தோம்னா அவர் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, நல்ல ஆரோக்கியமாக நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவார், கடவுள் பக்தி மிகுந்தவர். அப்போ அந்த படத்தில் அவர் வில்லன். இப்போ நம்ம ஜாதகத்துல லக்னத்துக்கு இப்ப குரு இயற்கை சுபரா இருக்கலாம், சுக்கிரன் இயற்கை சுபரா இருக்கலாம், புதன் கல்விக்கு காரணமா இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு லக்னத்திற்கும் அந்த லக்னத்தின் அடிப்படையிலே அவர்கள் கெடுதலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ என்னதான் குரு நல்லவரா இருந்தாலும் இயற்கை சுபரா இருந்தாலும் துலா லக்னத்துக்கு அவர் ரோகாதிபதியா வந்துடுறார், ரிஷப லக்னத்துக்கு அவர் அட்டமாதிபதியா வந்துடுறார். ஸோ அட்டமாதிபதி எல்லா நேரமும் கெடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா நேரமும் கெடுக்க மாட்டார். அதுக்கு விதிவிலக்கு உண்டு. அட்டமஸ்தானத்திற்கு இப்போ ரிஷப லக்னம் எடுத்துக்கோம், அட்டமாதிபதியான குரு 8ல் ஆட்சியா இருந்தாருன்னா காரக ரீதியான நன்மையை செய்து, நோட் திஸ் பாயிண்ட், காரக ரீதியாக அவரிடம் இருக்கக்கூடிய காரகத்தின் அடிப்படையிலே அமர்ந்த பாவத்தின் வழியாக அந்த நன்மைகளை செய்து ஆதிபத்திய கெடுதலை செய்வார். அவர் 10க்கும் அவர் பாருங்க 10 உங்களுக்கு ரிஷப லக்னத்துக்கு 11க்கும் 8க்கும் உடையவர். அப்போ ஆதிபத்திய கெடுதலை செய்வார். அப்போ அந்த அட்டமாதிபதி தசா எப்போ வந்தாலும் கெடுத்தா தீருமா அப்படின்னா நீங்க விஐபி ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அட்டமாதிபதி பார்த்தீங்கன்னா அட்டமஸ்தானத்துக்கு அட்டமத்தில் மறைஞ்சிருப்பார். 8ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீட்டில் மறைஞ்சிட்டா அந்த வேலை செய்யாது, 8ஆம் வீட்டுக்கு 6ல் மறைஞ்சா செய்யாது, 8ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீட்டில் மறைஞ்சா செய்யாது. ஸோ அப்படி மறைஞ்சிட்டா அந்த வேலையை செய்யாது. இப்போ ஒவ்வொரு கிரகங்களுக்கும் 2 ஆதிபத்தியங்கள் உண்டு.
2 வேலைகள் உண்டுன்னா அந்த ஆதிபத்தியத்துக்கு மறைஞ்சிட்டா அந்த வீட்டு வேலையை செய்யாது. அது விதிவிலக்கு, அது உச்சநிலை வகுப்புகள்ல வரும். சரிங்களா? சரி, இப்ப வேற என்னமோ கேட்க வந்தீங்களே, சொல்லுங்க. புரிஞ்சுங்களா? சார் எனக்கு ஒரே ஒரு இப்போ அந்த அந்த மீன லக்னத்துக்கு பாதகாதிபதியா இருக்கக்கூடிய புதன் கண்ணிலே உச்சமாகிறார் தானே சார்? அப்பயும் இந்த வேலையை பார்ப்பாரா சார்? அங்கே உட்கார்ந்தா அந்த தசா வர்றப்ப என்ன பண்ணுவார்னா, காரக ரீதியான நன்மையை செய்து உச்சம் பெற்ற அந்த கிரகம் லக்னத்தை தொடர்பு கொள்வதால் ஜாதகருக்கு நல்ல ஒரு சமயோஜித புத்தியை கொடுத்து நீடித்து நிலைத்த தாம்பத்திய சுகத்தை கொடுத்து, ஆதிபத்திய ரீதியாக நீடித்து நிலைத்த தாம்பத்திய சுகத்தை கொடுத்து, அதே நேரம் அந்த தசா காலங்கள்ல ஜாதகருக்கு சின்ன தீமை செய்யும். என்ன தீமை அப்படின்னா, என்னதான் இப்போ உதாரணமா எடுத்துங்க, ஆத்துல தண்ணி அடிச்சுக்கிட்டு வெள்ளம் ஓடுதுங்க, புரண்டு ஓடுதுங்க, நாயை கூட்டிட்டு போய் இந்தா நீ வேணுங்கிற குடி அப்படின்னா நம்ம எடுத்து பாட்டிலாக குடிக்கிற மாதிரி குடிக்க முடியுமா? நாயால குடிக்க முடியாது, நக்கி தான் குடிக்க முடியும். அப்போ நமக்கு இது ஒரு பெரிய பைப்பை திறந்து விட்டாச்சு, ஒரு டேங்க் நிறைய தண்ணி கொண்டாச்சு, பெரிய லாரி நிறைய தண்ணியை கொண்டாச்சு. சார் பிடிச்சிக்கங்கன்னு சொல்லியாச்சு, உங்களை திறந்து விட்டாச்சு, கேட்டேன் பத்தன்னு ஊத்துது, உங்க கையில கொடுத்தாச்சு, இந்தா பிடிங்கன்னு வாளி. நீங்க கொண்டு போய் பிடிச்சி உங்க வீட்டுக்குள்ள கொண்டே ரொப்பணும். பிடிக்கிறீங்க, வாளி ரொம்புது, நேராக வீட்டுக்குள்ள ஓடுறீங்க, பார்த்தா அது ஓட்ட வாளி. வீட்டுக்குள்ள போய் என் தொட்டிட்ட போவங்காட்டி அதில் கொஞ்சோண்டு தான் காவாளி கூட இல்லை, அதை கூட குறையுது. நீங்கள் ஊத்துறப்ப பார்த்தீங்கன்னா 4 டம்ளர் தண்ணி தான் கிடைக்குது. இப்படியாக அந்த பாரகாதிபதி தன்னுடைய தசா காலங்களிலே அவன் வலுத்து இருக்கும் பொழுது ஜாதகருக்கு எந்த வகையிலையும் ஒரு ஏற்றத்தை தந்துட மாட்டான். அந்த தசா காலங்கள் அவனுக்கு பின்னடைவு பண்ண பார்க்கும். ஆனா ஆதிபத்திய நன்மையை செஞ்சிருவான். நல்ல இளமையான தோற்றமுடைய மனைவியையும் நல்ல சமயோஜித புத்தியையும், லக்னத்தை தொடர்புடாலே அப்ப புதன் நல்லா வந்துடும். லக்னத்துக்கு கேந்திரத்துல புதன் இருக்காரு இல்லையா, ஜோதிட அறிவு நல்லா இருக்கும். அந்த தசா காலங்கள்ல ஜோதிட ஞானம், அறிவு இதெல்லாம் வந்துடும். காரக ரீதியான நன்மை நடந்து மொத்தத்துல அந்த தசா காலம். சார், முதல்ல நமக்கு பாதக அதிபதி பாதிப்பாரா அல்லது அட்டமாதிபதி பாதிப்பாரா, ரோகாதிபதி பாதிப்பாரா, மாரகால் பாதிப்பாரா? யாரை பார்த்து சார் பயப்படணும் அப்படின்னா, பாதகாதிபதியை பொறுத்த வரைக்கும் சின்ன பையன் எப்படி பொம்பளை பிள்ளை பார்த்து வம்புளிக்கிறான், கண்ணடிக்கிறான் அப்படிங்கிறது, அது மாதிரி யூடிசிங் மாதிரி. யூடிசிங் பண்ணா அந்த பொண்ணு செத்து போயிருமா? சும்மா அந்த பொண்ணை பார்த்து சிரிக்கிறான்னு வைங்க, அவன் அந்த ஒரு சமவயது பொண்ணை பார்த்து சிரிக்கிறது தப்பு தான். அப்ப சிரிக்கிறனால அந்த பொண்ணு அதுக்கு அதான் பிட்ஸ் வந்துருமா, இல்ல ஹார்ட் அட்டாக் செத்து போயிருமா? ஒன்றும் இல்லை. கொஞ்சம் அந்த பொண்ணு சிரிச்சுன்னா வீட்டுக்கு கெடுதல். அப்ப பாதகாதிபதி எப்ப கெடுதல் செய்வார்னா 100 பேருக்கு 5 பேருக்கு தான் செய்வார். எப்ப செய்வார்? அவர் பலமா பாதகஸ்தானத்திலே அமர்ந்து குரு சுக்கிர தொடர்புல இருந்து, குருவும் பார்த்து சுக்கிரனும் பார்த்து இருக்கப்பத்தான் அந்த பாதகாதிபதி இப்ப 7ஆம் அதிபதியா இருக்காருன்னு வைங்க. இப்போ லக்னம் மீன லக்னம் 7ஆம் வீட்டில் இருக்காருன்னா இவர் என்ன பண்ணுவாரு? கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுத்து, கொஞ்சம் லேட் மேரேஜை கொடுத்து, மன வாழ்க்கையில கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்க பார்ப்பார். அந்த தசா வந்தா மற்ற நேரங்கள்ல ஒண்ணு மாட்டார். யார் ரொம்ப கெடுப்பார் அப்படின்னா, நமக்கு வரக்கூடாத தசை போன வாரம் எடுத்தோம். மேச லக்னத்துக்கு புதன் தசை ஆகாது, புதன் புத்தி ஆகாது. ரிஷப லக்னத்துக்கு குரு தசை குரு புத்தி ஆகாது. மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் தசை ஆகாது. கடக லக்னத்துக்கு சனி தசை ஆகாது. அதே நேரம் சிம்ம லக்னத்துக்கு சனி தசை ஆகாது. கன்னி லக்னத்துக்கு செவ்வாய் தசை ஆகாது. துலா லக்னத்துக்கு குரு தசை ஆகாது. விருச்சிக லக்னத்துக்கு புதன் தசை ஆகாது. தனுசு லக்னத்துக்கு சுக்கிர தசை ஆகாது. மகர லக்னத்துக்கு அட்டமாதிபதியான சூரிய தசை ஆகாது. கும்ப லக்னத்துக்கு ரோகாதிபதியான சந்திர தசை ஆகாது. மீன லக்னத்துக்கு பார்த்தோம்னா அட்டமாதிபதியான சுக்கிரன் தான் ரொம்ப கெடுதலை செய்வான். அவன் தான் 100% கெடுப்பான். இது இந்த பாதகாதிபதிலாம் தண்ணி பாம்பு, சீரும் கடிக்காது, அப்படியே கடிச்சாலும் உயிராபத்து வராது. சோ பாதகாதிபதியை கொண்டு பயம் கொள்ள வேண்டாம். பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் அமர்ந்து குரு சுக்கிர தொடர்பில் இருந்து வலுத்து எந்த ஒரு பாவகிரகமும் பார்க்காமல் இருக்கும் பொழுதுதான் அதுவும் 100ல் 5 பேருக்கு பாதகத்தை செய்வான். மற்ற நேரங்களில் செய்ய மாட்டான்.
அப்போ நம்ம வரக்கூடாத தசை எதுவோ அந்த தசை. ஆனா இந்த புதன் தசை நமக்கு நன்மை செய்யுமா அப்படின்னா அவங்களுக்கு அது யோக தசா இல்லை. அது யோக தசா இல்லை. என்னதான் நம்ம பாடுபட்டாலும் உழைச்சாலும் அதுக்கு உண்டான பலன் கிடைச்சிடாது. ஓட்டவாளியை கொடுத்த மாதிரி தண்ணி தான் ஊத்துது, காசெல்லாம் வந்துச்சு, சம்பாதிக்கலாம் வாங்கி. ஏன் ஓட்டவாளியை கொடுத்தா நான் எங்கடா பிடிச்சி கொண்டே ஊத்துறது? நான் பிடிச்சிட்டு போறப்பே வீட்டு வாசலுக்கு போறப்பே பாய் தண்ணி கீழே ஊத்திடுவேன். அப்போ பாதகாதிபதினா இதுதான். ஆனா சுக்கிரனுக்கு பாருங்க, மிதுன லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியா வருவார். அவர் தான் பயங்கரமா கெடுப்பார், செமையா கெடுப்பார். சரிங்களா? பாதகாதிபதியை கொண்டு பயம் கொள்ள தேவையில்லை, மாரகாலை பார்த்து பயம் கொள்ள தேவையில்லை. நாம பார்க்க வேண்டியது யாரு? 6, 8 கூடையும் தான். அவன் கட்டுவிரி மம்மு மாதிரி சும்மா ஒரு தின்னா போதும், 3லேருந்து 4 நிமிஷத்துல அவுட்டு. கட்டுமையான விஷம். 6, 8 கூட வந்தாசாதான் அவனை பாதிக்கும். சரிங்க, இப்ப போயிடலாமா? அடுத்து புரிஞ்சுங்களா? அடுத்து போயிடலாமா? சரம் சிரம் உபயம் பார்த்துட்டோம். சரராசிக்கு 2, 7 கூடையன் மாரகால், 11 கூடையன் பாதகாதிபதி. சிரராசிக்கு 3, 8 கூடையன் மாரகால், 9ஆம் அதிபதி பாதகாதிபதி. உபயராசிக்கு 7, 11 கூடையன் மாரகால், 7ஆம் அதிபதி பாதகாதிபதி அப்படின்னு சொன்னோம். அப்போ மாரகாலை பார்த்தும் பாதகாதிபதியை பார்த்து நம்ம பயம் கொள்ள தேவையில்லை. ஓகேங்களா? நம்ம யாருக்கு பயப்படணும் சொல்லுங்க சார். இப்ப வந்து துலா லக்னத்துக்கு வந்து குரு தசை பாதகாதிபதினு சொல்றீங்களா சார்? அப்ப ராசிக்கு கேள்வியே தப்பு. துலா லக்னத்துக்கு குரு ரோகாதிபதி, அவர் பாதகாதிபதி இல்ல. துலா லக்னத்துக்கு 11 கூடைய சூரியன் தான் பாதகாதிபதி. நான் சொன்னது பாதகாதிபதி மாரகாலை பத்தி தான், ரோகாதிபதி சொல்ல. 6 கூடையவன் துலா லக்னத்துக்கு அந்த குரு நிச்சயமாக கெடுதலை செய்வான், எங்கே உட்கார்ந்தாலும் செய்வான். அவன் கெடணும். 6க்கு 8 தான் நம்ம ரொம்ப இதா பார்க்கணும். ஆமா ஆமா, பாதகாதிபதி சின்ன பயல மாதிரி, தண்ணி பாம்பு மாதிரி, அது ஒண்ணும் பண்ணாது, பயப்பட தேவையில்லை. ஆனா என்ன நினைச்சுக்கணும்? ஓட்டவாளி கதையை மனசுல வச்சுக்கணும். இந்த தசை நம்மளை கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாத்த போகுது, நன்மையை செய்யாதுன்னு எடுத்துக்கணும். ஓகே ஓகே சார். இப்ப நான் வந்து ரிஷப லக்னம் தான் சார். எனக்கு வந்து 8ஆம் அதிபதி உச்சம் சார். அவரோட தசையில வாழ்வருக்கு தேவையான வருமானம் தான் சார் கிடைச்சது. அவரோட காரத்துவத்துல டீச்சிங்ல இருக்கேன் சார். பண்ண குரு உச்சமா? ஆமா சார், குரு உச்சம். சரி சரி சரி, அவன் கெடுப்பாரு. 8ஆம் அதிபதி வலுக்க கூடாது இல்லையா? ஆமா சார். வலுக்காம இருக்கிறது நல்லதா சார்? இல்ல, அவரு மறைஞ்சிருக்காரு, அவருக்கு கூட பரவாயில்ல. அட்டமஸ்தானத்துக்கு அட்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்காரு. இருந்தாலும் உங்களுக்கு வந்து அவர் தொடர்பு கொள்றது பாருங்க, எந்த விட தொடர்பு கொள்றாரு? அவரோட பார்வை எங்க? 7, 9 இல்லங்க, அவர் தன்னுடைய 2 வீடுகள்ல எங்க தொடர்பு கொள்றாரு? 11ஆம் வீடு சார், லாபஸ்தானத்துக்கு. லாபஸ்தானம் தொடர்பு கொள்றாரு. கடைசியா பேருக்கு லாபத்தை கொடுப்பார் சார். நீங்க அந்த உச்சங்கிறது அவர் 5 டிகிரி வரைக்கும் தான் உச்சம். நீங்க ராசிக்குள்ள இருந்தா கடகராசி ஃபுல்லா உச்சம்னு வச்சுட்டு இருப்பீங்க. 5 டிகிரி வரைக்கும் தான் ஃபுல் விங்கில் இருப்பார். 6 அடி இருக்கப்போ கொஞ்சம் பொங்கல் சாப்பிட்டா அப்படி கொட்டாய் வரும் ஆவுன்னு, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தூங்கிட்டே போயிடுவார். வேலையை சரியாக செய்ய மாட்டார். பரம உச்சத்தில் இருக்கணும். இருந்து அவர் பார்வையை அங்கே பார்க்கணும். அவர் விளிம்புக்கு போய் நீங்கள் கடகராசியில் இருக்கார், 28 டிகிரியில் இருக்கார், 29 டிகிரியில் இருக்கார், உச்சமாக இருக்காருன்னு கத்திக்கிட்டு இருந்தாலும் அவ்வளோ அந்த பரம உச்சத்தை விட்டு வெளியில் வந்துட்டு இருக்கார் அப்படின்னு அர்த்தம். சரிங்க, இப்போ நம்ம வேற சந்தேகம் இருக்கா? போயிடலாமா? பஞ்சபூத தத்துவங்களை பார்ப்போம். சார் வணக்கம் சார். சார் கும்ப லக்னம் சார். சுக்கிரன் வந்து துலாத்துல இருக்கிறாரு. 6ஆம் அதிபதி வந்துட்டு சந்திரன் வந்துட்டு துலாத்துல இருக்காரு. இந்த சனி பார்வை வந்துட்டு 12ல இருந்து பாக்குறாரு சார். இது பாதகாதிபதி வந்து பலவீனமா தான் சார் ஆவாரு. எப்படிங்க? துலா என்ன லக்னம் சொன்னீங்க? மகர லக்னம். கும்ப லக்னம். கும்ப லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி பாக்கிய லக்னம். ஆமா சரி. சந்திரன் வந்து 6ஆம் அதிபதி சந்திரனும் சுக்கிரன் கூட இருக்காரு சார். சரி. 12ல இருந்து சனியும் பாக்குறாரு. இந்த பாதகாதிபதி வந்துட்டு பலவீனம் தானே ஆவாரு. இப்போ நமக்கு வந்து சுக்கிரன் வந்து சனி பாக்குறாரு, கூட சந்திரன் வளர்வு தேய்பிர தேய்பிரன் சதுர்தசி சார். தேய்பிர சதுர்தசியா? ஆமா சார். சரி, முதல்ல அவர் இருக்கக்கூடிய வீடு பாருங்க, எந்த வீட்டுல இருக்காரு? விருச்சிகத்துல இருக்காரா? துலாத்துல தான் சார் இருக்காரு. துலாத்திலே ஆட்சியா இருக்காரு.
துளாராசியில ஆமா சந்திரன் சார். இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு. ஆமா So, சார், இப்போ ஆமா சார். இந்த சுக்கிரன் பாதகாதிபதி பலமா இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரு தன்னோட லைட்டிங்க ஒளிய சந்திரன்ட்ட கொடுக்குறாரு. ஸோ பாதகாதிபதி கொஞ்சம் பலவீனமாகிறார். ஒரு 10 இட்லி கொண்டு வர்றாரு. சனியும் பாக்குறாரு சார். சரிங்க, ரைட்டு. நமக்கு இவற்ற இருக்கக்கூடிய காரத்துவம் கொஞ்சம் வலிமை குறையுது சார். இங்க ஒரு ரூல் என்னன்னா, சிரராசிகளுக்கு பாதகாதிபதி கெடுக்கவே மாட்டான் சார். ஏன்னா அவன் பாக்கியாதிபதி. 2 கேரக்டர் சார். ஒரு மனுஷனை உயர்த்த வேண்டியவன் அவன் தான் சார். இங்க விதிவிலக்கு உண்டு. புரியுதா புரியலையா? புரியுது சார், புரியுது. ஆனால் கெடுக்க மாட்டார். சரிங்க, நன்றி சார். சரிங்க. இப்போ பஞ்சபூத தத்துவம் சார். பஞ்சபூத தத்துவம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாயம். இது இந்த தத்துவத்தை வச்சுதான் ஜோதிடமே வடிவமைச்சிருக்காங்க. இப்போ உதாரணமா ராசிகள்ல நெருப்பு ராசி எது அப்படின்னா மேஷம். மேஷம் பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசி. அடுத்து பாருங்க, ரிஷபராசி இருக்கா, அது நிலராசி. மிதுனம் காற்று ராசி, கடக நீர் ராசி, சிம்மம் நெருப்பு ராசி, கன்னி நிலராசி, துலாம் காற்று ராசி, விருச்சிக நீர் ராசி, தனுசு நெருப்பு, அடுத்து மகர நிலம், அடுத்து காற்று நீர். சார் இது எதுக்கு சார் பயன்படுது அப்படின்னா, இப்போ நாம தொழில் கண்டுபிடிக்க போறோம். அப்படி தொழில் கண்டுபிடிக்க போகும்போது பார்த்தோம்னா, எந்த ராசியில் அந்த கிரகம் இருக்கோ இதை இன்னும் ஃபைன் பண்ணி டியூன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை சார். இப்போ நானே உங்களுக்கு இதில் ஒரு 1-2 செய்திகளை மட்டும் தான் சொல்ல முடியுமே ஒழிய, அத்தனையும் தெரியணும்னா உங்களுக்கு ஜோதிடத்தை 300 ஆண்டுகள் முழுமையாக தெரிஞ்சிருந்தாலும் சொல்ல முடியும். ஆனால் ஒரு ரூட்டை போடுறேன். இப்போ உதாரணமாக எடுத்துக்கோம், சனியுடைய காரகத்துவம் என்ன சார்? தொழிலுக்கான காரகத்துவம் சொல்லுங்க. சனியோட தொழிலுக்கான காரகத்துவம் என்ன? இரும்பு தொழில் பண்ணலாம் சார். இரும்பு சார். ஃபர்ஸ்ட் இரும்பு சொல்றாரு. இப்போ அடுத்து வக்கீல் சார், வக்கீல். சரி, பெட்ரோல், நிலக்கரி, பழைய பொருட்கள் வேஸ்டேஜ் சார். மைனிங், வேஸ்டேஜ் சார் சொல்ல கூச்சப்படும் தொழில்கள் அனைத்துமே சனி சார். சரிங்க சார். ஸ்கிராப் எடுக்கிறது. அதெல்லாம் இரும்பு. வேஸ்ட் பேப்பர் ஹவுஸ். எல்லாருமே பழைய இரும்பு ஈயம் புத்தாளையில நிக்கிறீங்க, நான் தாண்டி வரல. மதுபானம் கூட சரிதான் சார் வருவாரு. எது? மதுபானம் கூடாத திரவங்கள் சார். ரோடு கான்ட்ராக்ட்ங்க சார். சரி சார், பைலட். அது பைலட்டுக்கு இன்னும் சந்திரனும் பலமா இருக்கணும். சரி, இப்போ பாருங்க. சரி, இரும்பு. இரும்பு, வட்டி. மைக் ஆஃப் பண்ணிங்க. பெட்ரோலுக்கு காரகர் அவர் தான். பூமிக்கடியில் கிடைக்கக்கூடிய திரவங்களுக்கு காரகர் அவர் தான். கெமிக்கலுக்கு காரகர் அவர் தான். அடுத்து கேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் பெட்ரோல்ல இருந்து எடுக்கிறது. இப்போ நமக்கு இது நெருப்பு, இது நிலம், இது காற்று, இது நீர், இது நெருப்பு, இது நிலம், இது காற்று, இது நீர், மறுபடியும் நெருப்பு, நிலம், காற்று, நீர். இது எதுக்கு பயன்படுதுன்னா, இப்ப சனியோட காரகத்துவம் பாருங்க, இரும்புன்னு சொன்னோம். இப்போ ஒரு ஆளுக்கு சனி பகவான் இங்க இருக்கார், கூடவே குருவும் இருக்காருன்னு வச்சுங்க. கூடுதலா சுக்கிரன் இங்க இருந்து பார்க்கிறார். இப்ப என்ன ஆகுது, குரு சுக்கிர தொடர்புல சனி வந்துடுறார். இப்ப சனியோட காரத்துவத்துல இரும்பு எடுத்து சொல்லாமா, வட்டி தொல்லை செய்யலாமா, பெட்ரோல் வேலையை செய்யலாமா, கெமிக்கல் போகலாமா, கேஸ் பண்ணலாமா அப்படின்னு குழப்பம் வருங்க. அப்ப என்ன பண்ணணும், சனி எந்த ராசியில இருக்கார்? நில ராசியில இருக்கார். நிலத்துல இருந்து என்ன கிடைக்கும்?
சார்கோல். சார்கோல்னா என்ன? கறி, அடுப்பு கறி. அப்போ அடுப்பு கறி கடை வைக்கலாம். அடுத்து என்ன பண்ணலாம்? இரும்பு பூமிக்கடியில் தான் கிடைக்குது. இரும்பு பாருங்க பூமிக்கடியிலேருந்து கிடைக்குது. அப்போ ஒரு இரும்பு கடை வைக்கலாம். இல்லை பூமியில தான் வட்டி தொழில் செய்கிறோம், அதை செய்யலாம். இப்போ பெட்ரோல் வைக்கலாமான்னா நிலராசி, இது பூமிக்கடியிலேருந்து கிடைக்குது. ஆனால் பெட்ரோல் வந்து எங்கே வச்சா என்னன்னா, நெருப்பு ராசியில் சனி இருந்தாருன்னா அந்த பெட்ரோல் நெருப்பு ராசியில் வர்றப்ப ஃபயர் ஆகும். அப்போ நெருப்புக்கும் பெட்ரோலுக்கும் ரிலேஷன்ஷிப் உண்டு. அடுத்து இதே காற்று ராசியில சனி இருக்காருன்னு வச்சுங்க, இதே மாதிரி குரு சுக்கிர தொடர்புல இருக்கார், வலுத்து இருக்காரு வச்சுங்க. அப்போ கேஸை திறந்து விட்டா என்ன ஆகும்? பறக்குமா? காத்துல பறந்துருமா? அப்போ அவர் கேஸ் சம்பந்தப்பட்ட கம்பெனி வைக்கலாம். இதே நீர் ராசி அப்படிங்கிறப்ப கெமிக்கல், இந்த கெமிக்கலுக்குள்ள என்ன வந்துடும்? மதுபானம். பாருங்க, நெருப்பு ராசியில இருந்தா சனியோட காரத்துவத்தை என்ன சொன்னோம்? பெட்ரோல் பங்கு வைங்கன்னு சொல்றோம். பெட்ரோல் பங்கு வைங்கணும். நிலராசியில சனி இருந்தா வட்டி தொழில் பண்ணலாம், இல்லைன்னா வாதாடக்கூடிய தொழில் இந்த துறைகள், அது பேர் என்ன, அட்வொகேட் பண்ணலாம். இல்லைன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட அயன் ரிலேட்டட் அது செய்யலாம்னு சொன்னோம். இதே காற்று ராசியில் இருக்கப்ப என்ன சொன்னோம்? சனியோட காரத்துவம் கேஸ் சொன்னோம். நீர் ராசியில் இருக்கப்ப என்ன சொன்னோம்? மது, கெமிக்கல். கெமிக்கல்னா 1000 கெமிக்கல் வரும். பாருங்க, ஒரே சனி பகவான் தான் நெருப்புல இருந்தா ஒரு மாதிரி சொல்றோம், நிலத்துல இருந்தா ஒரு மாதிரி சொல்றோம், காற்றுல இருந்தா ஒரு மாதிரி சொல்றோம், நீர்ல இருந்தா ஒரு மாதிரி சொல்றோம். அப்போ ஞானிகள் முனிவர்கள் இந்த நெருப்பு, நிலம், காற்று, நீரை வடிவமைத்தது எதற்காக என்று கேட்டால், இந்த பஞ்சபூத தன்மைகள் தொழில் கண்டுபிடிக்கிறப்ப இது கடுமையா யூஸ் ஆகும். இதை எல்லாத்துக்கும் ஃபிட் பண்ணி காட்டுங்கன்னா காட்ட முடியாது. ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தோட கிரகத்தோட காரகத்துவமும் ஃபுல்லா கடுமையா நம்ம வச்சிருக்கலாம் பத்தாது. அந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஜோதிடம் கற்ற யாராலும் பெரிய அளவுக்கு ஃபிட் பண்ண முடியாது. இது உதாரணம். நீங்க முயற்சி கடுமையா செய்யும் போது கிடைக்கும். இப்போ இதுல யாருக்கு அது சந்தேகம் இருக்கா கேளுங்க. மைக் ஆன் பண்ணிட்டேன் சார். இந்த நிலராசியில சனி பகவான் இருக்கும்போது விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயம் நிலத்தில பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம். நான் சும்மா ஒன்னு தான் சொன்னேன் காமிச்சேன் சார். ஒன்றும் இல்லை சார், இந்த இடத்துல சனி இருக்கார் சார், இங்கே குரு சார், இங்கே சந்திரன், வளர்புற சந்திரன், ஆட்சி பெற்ற சந்திரன் சார். பார்த்தீங்கன்னா ஒரு புதுக்கோட்டையில் பிறந்தவர் தான். பெரிய டிஎம்டி ராடு உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிற்சாலை வச்சிருந்தார். என்ன ராசி? நெருப்பு, நிலராசி. அப்போ நிலத்து அடியில் கிடைக்கக்கூடிய இரும்பு தொழிலை எடுத்தார். கட 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 கடன்னு போயிட்டார் மேலே. இடையில ஒரு மோசமான தசா வந்து கீழே விழுந்துட்டார். அவருக்கு லக்னாதிபதி ஆட்சி, லக்னத்தில் மாந்தி, தனாதிபதியான புதன் ஆட்சி, 3ஆம் அதிபதி ஆட்சி, 9ல் குரு சனி இருந்தாங்க. அவருக்கு கரெக்டாக அந்த நில சம்பந்தப்பட்டது. சில விஷயங்கள் அந்த ராசியோட பொருத்தும் போது கொஞ்சம் அதிகமாக மூளையை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிட் பண்ண முடியலை. ஸோ இதுக்காக வடிவமைத்தது தான் இந்த நெருப்பு, நிலம், காற்று. இன்னொன்று எதுக்காக அமைச்சாங்கன்னா, இப்போ என்னோட லக்னம் துலா லக்னம், மைக் ஆஃப் பண்ணிக்கணும். என்னோட லக்னாதிபதி எங்கே இருக்காருன்னா சுக்கிரன் நெருப்பு ராசியில் இருக்கார். அப்போ நெருப்பு ராசியில் இருக்கும்போது பார்த்தோம்னா இந்த ஃபயர் என்ன பண்ணும்? இந்த ஃபயர் என்ன? இது சர நெருப்பு. இந்த நெருப்பு என்ன பண்ணும்? காட்டு தீ மாதிரி பரவும் சார். இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு மெழுகுதிரி ஏற்றுறோம், அது மெதுவாக நின்று எரியும் சார். இதே ஒரு பம்ப் பண்ணி காற்றடிச்சு ஏற்றுறோம்ல இது ஸ்டவ், அதில் என்ன இருக்கும்? சவுண்டு கேட்கும், பிட்டிங்கிட்டு வரும், வேகமாக அடிக்கும் ஃபோர்ஸாக. அதே இங்கே உள்ள நெருப்பு என்ன? இது சிற நெருப்பு. இது பாட்டுக்கு மெதுவாக எரியும், அடுப்பு பற்ற வச்ச மாதிரி எரியும். இது பாருங்க உபய நெருப்பு. இது சமயத்தில் கேஸ் மாதிரி வேலை செய்யும், சில சமயம் புஷ்ஷுன்னு அடிக்கும். ஸோ அப்போ ஒரு மனிதனுடைய சார் மைக்கை ஆஃப் பண்ணிக்கணும், குறுக்கெல்லாம் யாரும் போடக்கூடாது, வெளியேற்றிட்டுருவேன். அப்போ ஒரு மனிதனுடைய தன்மையை, அவனோட கேரக்டரு, அவனோட லக்னாதிபதி எங்கே இருக்கார் சார்? அவரோட இப்போ என்னோட லக்னாதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து இதில் இருக்கார், சிம்ம ராசியில் இருக்கார். அப்போ சிம்ம ராசியில் இருக்கப்ப என்ன அவரோட கேரக்டர் என்ன அப்படின்னா,
சூரியனுடைய காரத்துவம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அரசு, அரசாங்க தொடர்பு, அரசியல் தொடர்பு பிடிக்கும். அதிகாரம் செய்யக்கூடிய இடத்துல இருப்பார். தான் இருக்கக்கூடிய இடத்துல முதன்மை நிலை இருக்குனுங்கிற எண்ணம் இருக்கும். நடப்பாருங்கிறது அடுத்த விஷயம். அடுத்து என்ன ராசி? நெருப்பு ராசி. கொஞ்சம் சரசரன்னு தான் இருப்பார். அடுத்து அவருடைய குணம் எப்படி இருக்கும்? ஒரு ஸ்திரத்தன்மையாக இருக்கும். ஒரே மாதிரி தான், ஸ்டெபிலிட்டியாக தான் இருப்பார். மாற்றி மாற்றி பேச மாட்டார். அதே நேரம் 1ஆம் அதிபதி எங்கே இருக்கார்? 11ஆம் வீட்டில் இருக்கார். எதிலும் லாப நஷ்டத்தை சீர்தூக்கி பார்த்து பழகக்கூடியவராக இருப்பார். இப்படிலாம் கேரக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கும் அவங்களோட செயல்பாடுகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் இது என்ன ராசி? இது ஒரு ஆண் ராசி. பாருங்க, ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண். அப்போ ஆண் ராசியில லக்னாதிபதி உட்கார்ந்தா உடல் வாலிப்பா இருக்கும். இதே நீங்க பெண்ணா இருந்து துலா லக்னமா இருந்து உங்களுக்கு லக்னாதிபதி ஆண் வீட்டில் இருந்தா ஒரு ஆணுக்கு உண்டான மனோதைரியம் உங்கள்கிட்ட இருக்கும். உடல் வலிமை, மனோதைரியம் இருக்கும். சில பேர் ஆணா இருப்பாங்க, புட்டு சொல்லிட்டா விழுந்துருவாங்க. என்ன காரணமா? அவங்களுக்கு லக்னாதிபதி பெண் ராசியில இருக்கும்போது பார்த்தோம்னா கொஞ்சம் உடல் பலகீனமா இருப்பாங்க. ஸோ அதுக்காகத்தான் இந்த நெருப்பு, நிலம், காற்று, நீர், இந்த தொழில் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த விஷயங்களுக்கெல்லாம் நாம பயன்படுத்துறோம். சரிங்களா? இப்போ நாம நெருப்பு ராசி அப்படின்னா எதாவது எடுத்துக்கணும். மேசம் நெருப்பு, ரிஷபம் நிலம், மிதுனம் காற்று, இப்படி நம்ம இந்த பஞ்சபூத தன்மை இருக்கும். சார் நெருப்பு இருக்கு, நிலம் இருக்கு, காற்று இருக்கு, நீர் இருக்கு, ஆகாயத்தை காணுமே, நடுவில் இருக்கு பார்த்தீங்களா, ராசி கட்ட நடுவில், அதுதான் ஆகாயம். அங்கதான் நாம இருக்கோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ சந்தேகம் இருக்கோம் கேளுங்க. இப்போ அடுத்தது போயிடும் சார். இப்போ அந்த துலாம் லக்னத்துக்கு சர லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. ஆமா. இப்போ அங்க போய் இந்த லக்னாதிபதி 11 அங்க போய் அமர்ந்திருக்காரு. நமக்கு விதிவிலக்கு என்ன சொல்லுதுன்னா, சர லக்னத்திற்கு மட்டுமல்ல அனைத்து லக்னத்திற்கும் 11ஆம் வீட்டில் அமர்ந்த கிரகம் தான் அதன் காரகத்துவத்தின் வழியாக நன்மையை செய்யும். இங்க என்ன தெரியுமா பெரிய டிராபேக்கே? ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விதியை மட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க. அடிப்படை வகுப்புகள், இது இலவச வகுப்புகள் நிறைய பேர் நடத்துறாங்க. சார் லக்னாதிபதி பாதகம் ஏறிட்டார் சார், ஜாதகருக்கு கெடுதல் நடக்குமா? அதெல்லாம் கிடையாது. அங்கே விதிவிலக்கு இருக்கு. எந்த லக்னமாக இருந்தாலும் 11ஆம் இடம் லாபஸ்தானம், அந்த லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்கார்ந்துருக்கோ, சூரியன் உட்கார்ந்துருக்காரா, தந்தையால ஆதாயம், காரக நன்மை செய்யும். பாதகாதிபதி எப்ப கெடுப்பார்? 100 பேர்ல 5 பேர் தான் கெடுப்பார். பாதகாதிபதி ஆட்சியாக இருந்து குரு சுக்கிர தொடர்பில் இருந்து நவாம்சத்திலும் வலுத்து இருந்தால் மட்டும்தான் அவர் பாதகத்தை ஜாதகருக்கு செய்வார். 100 பேர்ல 5 பேர் தான் செய்வார். அப்போ லக்னாதிபதி பாதகம் ஏறியிருக்காரே, அவருக்கு பாதகம் வருமானா? அதெல்லாம் வராது. ஏன்னா விதிவிலக்கு என்ன சொல்லுதுன்னா, அது லாபஸ்தானம். லாபஸ்தானத்துல எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் சரி, அவர் இப்ப 2ஆம் அதிபதி 11ஆம் வீட்டுல இருந்தா தனவரவு தனலாபம் பெருகும். அப்போ விதிவிலக்குகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? புரிஞ்சா சார்? அடிப்படை வகுப்புகள் அப்படிதான் எடுப்பாங்க. சார் லக்னாதிபதி பாதகம் ஏறிட்டார், நீங்களே பாதகத்தை தேடிக்கும்பாங்க. நோ, நீங்க ப்ரெடிக்ஷன் சொல்லும் போது உங்க கிளைண்ட் ஒத்துக்க மாட்டாங்க. சார் இந்த தசை உங்களுக்கு எடுக்கும் சார், லக்னாதிபதி துலா லக்னத்துக்கு லக்னாதிபதியான சுக்கிரன் பாதகம் ஏறியிருக்காரு, கடுமையான பாதகம் விளைய போகுது சார்னு சொல்லுவோம். ஆனால் என்ன நடக்குதுன்னா, ஒரு சுக்கிர புத்தி இப்போ வந்துச்சு, கேத சுக்கிர புத்தி. 11ஆம் வீட்டில் மைக்கு மட்டும் ஆஃப் பண்ணிக்கணும், சொல்லும் போது தான் போடணும். ப்ரிவென்ஷனாக யாரும் போடக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் ரெக்கார்டிங் தான் பார்ப்பாங்க. அதனால் மைக்கு கர்டசி, மைக்கு யாரும் போடக்கூடாது. மைக்கு நானே கேட்பேன்ல, அப்போ போட்டுக்கலாம். நீங்கள் முன்கூட்டியே போட்டு வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்க வேண்டாம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், 11ல் உட்காந்துருக்க சுக்கிரன் பெண்களால் லாபம், வண்டி வாகனத்தால் லாபம். அதே நேரம் லக்னாதிபதியாக இருந்து 11ல் இருக்கனால ஜாதகரை லாபத்தை அடைவார். அவர் 5ஆம் வீட்டை பார்க்குறார். கலைத்தொழில், இசைத்தொழில், அதன் வழி புத்தியின் வழியாக லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் எதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது. பாதகாதிபதி இப்போ தைரியம் கொடுக்குறேன், பாதகாதிபதி கண்டெல்லாம் பயப்படாதீங்கன்ட்டேன். மாரகாலுக்கும் அந்த தசா கெடுக்கும் ஓட்டவாளி, பாதகாதிபதியும் ஓட்டவாளி. அதுக்காக நமக்கு பாதகம் வந்துடும்னா எப்போ வரும்னா 100 பேருக்கு 5 பேர் இருக்கும். பாதகாதிபதி வலுத்து பாதகஸ்தானத்தில் அமர்ந்து குரு சுக்கிரன் அதிகமா சுபகிரகம் பார்த்து பாதகாதிபதி பயங்கர பலமாயி நவாம்சத்திலையும் வலிமையா இருந்தா தான் பாதகத்தன்மை விளையும். அதுல யாருக்கு? 100 பேருக்கு 5 பேர் தான் விளையும். இங்க லக்னாதிபதி பாதகம் இருக்காருன்னு அது பாதகஸ்தானம் தான். ஆனா இன்னொரு விஷயம், லாபஸ்தானம்னு சொல்லியிருக்காங்க.
அப்போது லாபஸ்தானம் எடுக்கணும். இப்போது ஸ்திர லக்னத்துக்கு பாருங்கள், பாக்கியாதிபதி பாதகாதிபதி வரான். பாக்கியாதிபதி பாதகாதிபதி வரான். ஆமாம், பாதகாதிபதி அட்டமாதிபதி சேர்ந்திருக்காங்கன்னு எடுக்காதீங்க. எந்த கிரகம் இயற்கை சுவர் இயற்கை பாவரோட சேர்ந்திருக்காருன்னு எடுங்க. ஜோதிடத்தை நீங்கள் ஒளியாக புரிந்து கொள்ளுங்கள். ஒளி கிரகம், ஒளி தர தகுதியுடைய கிரகம்னா இயற்கை சுவரான குரு ஒளி தர தகுதி உடையவர், சுக்கிரன் ஒளி தர தகுதி உடையவர், பௌர்ணமி சந்திரன் ஒளி தர தகுதி உடையவர், தனித்த புதன் சும்மா கொஞ்சோண்டு ஒரு 15-20 வாட்ஸ் பல்ப் மாதிரி, நைட் லேம்ப் மாதிரி அவர் பார்க்குற இடம் லேசா உண்டா பழக்கும். ஆனால் குரு 1500 வாட்ஸ் பல்பு போட்ட மாதிரி பள்ளின்னு கரகாட்டம் ஆடுற மாதிரி இருக்கும். சுக்கிரன் 1000 வாட் பல்பு. இவங்களோட சேரக்கூடிய கிரகம் அது ஒன்றும். அப்போ நீங்கள் இப்போ லக்னாதிபதி பாதகஸ்தானம் ஏறி இருக்கார், லக்னாதிபதி அட்டமாதிபதியோட கூடி இருக்கார், இதுவே சிக்கல் சார் அப்படிலாம் நினைச்சிங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம் புரியாது. ஆனால் ஆரம்ப நிலையில் ஆசிரியர்கள் ஜோதிடம் 2 கோணத்தில் போகுது சார். ஒன்று கடுமையான அவுட்டேட் சார். இந்த அவுட்டேட்டில் பயணப்படுறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அவங்க தாயத்து வைக்கிறது, பரிகாரம் பண்ணுறது, வாங்க அதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்குது பண்ணிவிடலாம்பாங்க. யாரும் எந்த ஒரு தனி மனிதனின் விதியை மாற்ற அதிகாரம் இல்லை. யாரும் இங்கே கடவுள் இல்லை. இங்கே விதிக்கப்பட்டதை அனுபவிக்க மட்டுமே நாம் பிறந்திருக்கிறோம். மழை வரும் என்று நான் சொன்னால் மழை கண்டிப்பாக வரும். மழையை தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் வேண்டுமானால் குடை பிடித்து கொண்டு போகலாம், இல்லை ரெயின் கோட் போட்டுக்கலாம், இல்லை நல்லா வசதியாக இருந்தீங்கன்னா காரில் போனால் நனையாமல் இருக்கலாம். ஆனால் வரக்கூடிய மழையை தடுக்க முடியாது. சரிங்களா? புரிஞ்சா? போயிடலாமா? அடுத்து போயிடலாமா? இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? நெருப்பு, நிலம், காற்று, நீர் பார்த்துட்டோம். பஞ்சபூத தத்துவம் பார்த்துட்டோம். சரராசி, சிரராசி பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம ஆண் ராசி, பெண் ராசி. சரி, இப்போ பாருங்க, திரையில காமிச்சிருக்கேன். இது எதுக்கு சார் பயன்படுது ஆண் ராசி பெண் ராசி அப்படின்னா, ஞானிகள் முனிவர்கள் ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. அது பல இடங்கள்ல பயனானுச்சு, சில இடங்கள்ல யூஸ் இல்லாமல் நமக்கு கண்டுபிடிக்க தெரியல. அவங்க சொல்ல வந்த நம்மளால உணர முடியல. உதாரணமாக மேசம் அது ஒரு ஆண் ராசி, ரிஷபம் ஒரு பெண் ராசி. அதே போல அடுத்து ஆண் பெண், ஆண் பெண். பாருங்க, ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் அப்படின்னு சொல்லி வரிசையா வருது. நேசத்துல ஆண் ஆரம்பிச்சு அடுத்து பெண், அடுத்து ஆண், அடுத்து பெண், இப்படி வருது. இது எதுக்குன்னா, ஜாதகருக்கு ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமாங்கிறதுக்காக வடிவமைச்சாங்க. அதுக்கு என்ன தேவைன்னா, லக்னத்துக்கு 5ஆம் வீடு ஆண் ராசியான்னு பார்க்கணும். அந்த 5ஆம் அதிபதி ஆண் ராசியில் இருக்காரான்னு பார்க்கணும். அந்த 5ஆம் பாவத்தை பெண் கிரகம் இல்லை ஆண் கிரகம் பார்க்குதான்னு பார்க்கணும். பார்த்துட்டு குருவும் நல்லா இருந்தாரு, அவர் நீச்சமாகலை வக்கரமாகலை அப்படின்னா இவருக்கு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இது பெருசாக பொருந்தி வருதான்னா, 10 பேருக்கு 4 பேருக்கு பொருந்துது, 6 பேருக்கு பொருந்தலை. ஸோ உங்களோட லக்னம் என்ன? இப்போ எனக்கு எடுத்துக்கோங்க, நான் துலா லக்னம். இப்போ திரையில் படத்தை காட்டுறேன். ஒரே நிமிஷம், என்னோட ஜாதகத்தை போட்டுறேன். ஒரே நிமிஷம், அப்போ தான் புரியும். இப்போ திரையில் பாருங்க, லக்னம் துலா லக்னம். இப்போ என்னோட 5ஆவது வீடு என்னங்க? கும்பராசிங்க. கும்பராசி என்ன ராசி? ஆண் ராசியா பெண் ராசியா? பாருங்க, கும்பராசி ஆணா பெண்ணான்னு பாருங்க, ஆண் ராசியா வருது. சரி, இப்போ நம்ம எழுதிக்கணும், 5ஆம் அதிபதி ஆண் ராசியா இருக்கு, 5ஆம் வீடு ஆண் ராசியா இருக்கு. சரி, இப்போ எனக்கு 5ஆம் அதிபதி சனி எங்க இருக்கார்? 6 டிகிரி சம்திங்கில் 12 டிகிரியில் கேதுகிட்ட மாட்டிட்டார். அவர் எந்த வீட்டில் இருக்காரு? அவரும் ஆண் ராசியில் இருக்கார். பாருங்க, மறுபடியும் காட்டுறேன். சனி பகவான் எந்த ராசியில் உட்காந்துருக்கார்? ஆண் ராசியில் உட்காந்துருக்கார். இப்போ 5ஆம் வீடு ஆண் ராசி, 5ஆம் அதிபதி சனி உட்கார்ந்தது ஆண் ராசி. ஆனால் கேதுகிட்ட மாட்டிட்டார். மாட்டிட்டனால அவர் கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். அவர் கெடாமல் இருக்கணும். அடுத்து 5ஆம் வீட்டை யார் பார்த்துருக்கான்னு பார்க்கணும். 5ஆம் வீட்டை பாருங்க, சுக்கிரன் பார்த்துட்டார். ஸோ இதுவரைக்கும் 5ஆம் வீடு ஆணாக இருந்துச்சு, 5ஆம் வீட்டு அதிபதி ஆண் ராசியில் உட்காந்துச்சு. இப்போ சுக்கிரன் பெண் கிரகம் பார்க்குது. ஸோ
2 டிக்கு வந்து ஆண் குழந்தைகள்னு சொன்னிச்சு. அடுத்து 5ஆவது சுக்கிரனை பார்த்துட்டார். அடுத்து குருவை போய் பார்க்கணும். குரு இங்க நீச்சமாயி வக்கரமாய் இருக்கார். ஸோ குரு நீச்சமாயி காரகரே கெட்டுட்டார். அப்ப என்ன அர்த்தம்னா நமக்கு பெண் வாரிசுகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது இப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க வடிவமைச்சதுதான். இது பல பேருக்கு ஒத்து வருது, பாதி பேருக்கு ஒத்து வருது, சில பேருக்கு ஒத்து வரல. இதுல யாருக்கு அது சந்தேகம் இருக்கா? அந்த ஆண் ராசி பெண் ராசிங்கிறது எதுக்கு? திரும்ப சொல்லுங்க சார். அதாவது உங்களுடைய லக்னம், லக்னத்திற்கு 5ஆம் வீடு ஆண் ராசியாக இருந்து, உங்களுடைய 5ஆம் அதிபதியும் ஆண் ராசியில் இருந்து, அந்த 5ஆம் அதிபதி கெடாமல் அஸ்தங்கம் அடையாமல் வக்கரம் அடையாமல் இருந்து, 5ஆம் பாவகத்தை பாவகிரகங்கள் பார்க்காமல், பெண் கிரகங்கள், பெண் கிரகம்னா யார்? ஆண் கிரகம்னா சூரியன், குரு, செவ்வாய், சனி பெண் கிரகம் தான். அவர் வந்து ஒரு அடித்தன்மை உள்ளவர். அவர் பெண்லாம் வரும். அவர் புதனும் அடித்தன்மை, சுக்கிரன் பெண்ணு, சந்திரன் பெண்ணு. இப்போ இந்த 3 பேர் தான். ராகு கேதுகளுக்கெல்லாம் பார்வை கிடையாது. ஸோ பாவகிரகங்கள் 5ஆம் வீட்டை பார்க்காம இருக்கணும். 5ஆம் அதிபதி ஆண் ராசியில இருந்து, 5ஆம் பாவமும் ஆண் ராசியில இருந்து, நமக்கு குருவும் வலுத்திருந்து, குரு கெடாம இருந்துச்சுன்னா ஆண் வாரிசுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஞானிகள் முனிவரோட கண்டுபிடிப்பு பெரிய அளவு கை கொடுக்கல. ஏன்னு கேட்டா இது இவருக்கு இந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்றதுக்கு உறுதிப்பட இந்த ரூல் பத்தலை. அவங்க ஏதோ சொல்லியிருக்காங்க, நாம புரிஞ்சுக்கிட்ட தப்பா பிடிச்சோம். இப்போ நெருப்பு வந்து சார் நெருப்புங்கிறேன், ஒரு எறும்பு சிவனிடம் போய் வரங்க அடிச்சான். அது மனசுல என்ன நினைச்சுக்கிட்டான், உருவத்தில் ரொம்ப சின்னதாக இருக்கும், எங்கேயாவது நம்ம போனோம்னா அவன் நம்மளை பார்க்காம காலில் மிச்சு கொண்டு போடுறாங்க அப்படின்ட்டு மனசுக்குள்ள நினச்சான். நம்மளை பார்த்தாவே எல்லாரும் பயப்படணும். எறும்பு கடிச்சிச்சுன்னா செத்து போயிடுவானான்னு பயந்தா தான் நம்ம பக்கத்தில் வரமாட்டாங்க, அதை போய் வரமா கேட்டோன்னு நின்றுச்சான். அப்போ சிவன் வரிசையில் வரும்போது உனக்கு என்னப்பா அப்படின்னு கேட்டாராம். இது மனசுக்குள்ள தன்னோட தாட்ஸை வச்சுட்டு வெளிப்படுத்துனது என்ன அப்படின்னா, நான் கடித்ததும் இறக்க வேண்டும்ச்சான். சரி நீ கடிச்சோன்னு செத்து போயிடுவ போன்ட்டான். ஒரு கடி கடிச்சுன்னா என்ன பண்ணுறோம், நம்மளே கசக்கிறோம், கொண்டு போடுறோம். பாருங்க, அது கேட்க வந்தது நாங்கள் அடித்தவன் செத்து போயிடணும்னு கேட்க வந்துச்சு. ஆனால் சொல்ல தெரியாமல் கேட்க தெரியாமல் கேட்டு வந்துச்சு. அதுபோலத்தான் ஞானிகள் முனிவர்கள் ஏதோ ஒரு விஷயத்த, ஒரு தத்துவத்தை சொல்ல வர்றாங்க, அதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியல. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜோதிடருமே பார்த்தோம்னா ஆன்லைனில் சொல்கிறவங்க, அதில் சொல்கிறவங்க, எல்லாரோட நெருக்கமாக இருக்கவங்க எனக்கு பழக்கம். அந்த வகையில் யாரும் வந்து 10 பேருக்கு 5 பேர் 6 பேர் பொருந்துது, 4 பேருக்கு பொருந்தலை. ஸோ இது ஆண் பெண் இருவரையும் பார்க்கணும். நடக்கிற தசா ஆண் தசாவா பெண் தசாவா அப்படிலாம் பார்க்கணும். ஸோ அதனால் சாஸ்திரம் கெட்டது சகோதர பாவகத்தால் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆண் பெண் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பெருசாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது இட் இஸ் அன் அட்டெம்ப்ட். இது ஞானிகள் முனிவர்கள் கண்டறிந்த, நாம் உணர வேண்டும் என்று சொன்ன விதி. ஆனால் இது பெருசாக பொருந்தி வரல. சரிங்க, புரியுதா? இப்போ ஆண் ராசி பெண் ராசி, சரி இது வேற எதுக்காக பயன்படுதா அப்படின்னா, இப்போ உங்கள் லக்னாதிபதி ஆண் ராசியில் உட்காந்துருக்காரா பெண் ராசியில் உட்காந்துருக்காருன்னு பாருங்கள். உங்கள் லக்னாதிபதி ஆண் ராசியில் உட்காந்தா கொஞ்சம் உடல் வலிமை நல்லாயிருக்கும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் பெண்ணாக இருந்து உங்கள் லக்னாதிபதி ஆண் ராசியில் இருந்தால் கொஞ்சம் வலிமையாக இருப்பீங்க. நீங்கள் ஆணாக இருந்து உங்களுக்கு லக்னாதிபதி பெண் ராசியில் கொஞ்சம் உடல் வலிமை கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மன வலிமை லேசாக குறைவும். அப்படிங்கிறத எடுத்துக்கிறதுக்காக வடிவமைக்கப்படுது. இப்போ இந்த ஆண் ராசி பெண் ராசி புரியுதுங்களா? போயிடலாமா அடுத்து? இப்போ பாருங்க, தர்மம், கர்மம், காமம், மோட்சம் போட்டுருக்காங்க. இந்த 1, 5, 9 தர்ம ராசி. 1, 5, 9. நம்ம 9ஆம் பாவம் பாருங்க, தர்மஸ்தானம்னு சொல்லுவோம். 5ஆம் வீடு நல்லா நம்ம அடிக்கடி சொல்லுவோம், சார் ஒருத்தர் வந்து எந்த தசா பலமாக்கும் அவனை வாழ வைக்கும் அப்படின்னா லக்னத்துக்கு 1, 5, 9 கூடையவன் நிச்சயமா அவனை உயர்த்துவான்னு சொல்லுவோம். அப்போ அதைத்தான் தர்மம்னு சொல்றோம். அப்போ 5ஆம் வீட்டில் என்ன இருக்குங்க, குழந்தை இருக்கு, அகம் இருக்கு, குலதெய்வம் இருக்கு. 9ஆம் வீட்டில் தெய்வமே இருக்கு, தந்தை இருக்கார். 1ங்கிறது ஜாதகர். அடுத்து கர்மம்னா என்ன,
2 6 10. 2னா என்ன சார்? வருமானம் சார். 6 2னா வருமானம். 6னா வேலைக்கு போனால் என்ன கிடைக்கும்? அதுங்கேயும் வருமானம் தான். 10னா என்ன சார்? அங்கேயும் தொழில் பண்ணாலும் வருமானம் தான் சார் கிடைக்கும். அப்போ கர்மம்னா என்ன? பொருள் ஈட்டுறது. காமம் நம்ம கல்யாணம் ஆகிற காலத்தை சொன்னோம். அப்போ பாருங்க, பெரும்பாலும் 3 7 11லாம் சொல்லுவோம். அப்போ காமம்ங்கிறது 3ஆம் பாவகம். அங்கே மிதுன ராசி அங்கே என்ன போட்டிருப்பான் சிம்பிள்? ஒரு ஆணும் பெண்ணும் அப்படி அப்படி இணைஞ்சு பக்கத்தில் கட்டிப்பிடிச்சு நிற்கிற மாதிரி இருப்பாங்க. அப்போது மைத்துனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அடுத்து பாருங்க, காமராசி எது வருது? காலபுருஷனுக்கு 7வது வீடு, சுக்கிரனோட வீடு. அடுத்து காமராசி பார்த்தோம்னா 11ஆம் வீடு. அப்போ 3 7 11ங்கிறது காமம். இந்த தசா காலங்களில் 3 7 11 கூடியவன் காலங்களில் கல்யாணம் நடக்கும். ஒருத்தனுக்கு 3 7 11 கெட்டு போச்சுன்னா அவன் ஆமத்தை அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். 4 8 12 அப்படிங்கிறது 12 என்ன விரையும் இல்லையா? எப்போ விரையும்? 1ஆம் வீடு என்ன ஜாதகர் இல்லையா? 12 என்ன விரையும்? ஜாதகரே விரையும், இறக்குறார். அப்போ மோட்சம். அப்போ அந்த 4 8 12 அப்படிங்கிறது மோட்சத்தை குறிக்குது. இது எங்கேயாவது பலனுக்கு பயன்படுமானா பயன்படாது. ஸோ அதனால் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ மனுஷனுக்கு என்ன நோய் வரும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முறையை முனிவர்கள் கண்டுபிடிச்சாங்க. இப்போ உங்களுக்கு லக்னம் என்னான்னு பாருங்க. உங்களோட லக்னம் என்ன? இப்போ எனக்கு எடுத்துங்க, நான் துலா லக்னம். துலா லக்னமா? துலா லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியான குரு எங்கே இருந்தார்? எனக்கு 4ஆம் வீட்டில் இருந்தார். இப்போ நாம் என்ன எடுத்துக்கணும்? நாம் காலபுருஷ அட்டவணைப்படி பயன்படுத்தியிருக்கோம். காலபுருஷ அட்டவணைப்படி முதல் ராசி தலை, ஒரு மனுஷனோட தலை. 2வது ராசி முகம் கூட அங்கே போடக்கூடாது. முகம் கூட 2வது ராசிலாம் வரும். முகம், கண்ணு, வாய், மூக்கு. 3வது ராசி பாருங்க, கழுத்து, தோள்பட்டை. 4வது ராசி மேல் மார்பு, நுரையீரல், சுவாசம். 5 இருதயம். 6 வயிறு. 7 சிறுநீரகம், ஜீரண உறுப்புகள் அப்படின்னு. 8 மர்மஸ்தானம். 9 தொடை. 10 மூட்டு. 11 கணுக்கால். 12 பாதம். சார் இது எதுக்கு அப்படின்னு கேட்டால், இப்போ மேஷ லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார். அவருக்கு 6க்குடைய புதன் இப்போ 3ஆம் வீட்டில் இருக்காருன்னு வச்சுங்க, இல்லை 2ஆம் வீட்டில் இருக்காருன்னு வச்சுங்க, இல்லை 8ஆம் வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோ. 6க்குடைய 8ல் இருக்கான்னா அவனுக்கு என்ன பாதிப்பு? ஒரு நோய். அவனுக்கு 8ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட மலச்சிக்கல் இல்லை பிறப்புறுப்பில் ஏதாவது பிரச்சனை வரும். இப்போ அதே மேஷ லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியான புதன் 5ஆம் வீட்டில் இருந்தால் இருதயம் சார்ந்த நோய் வரும். இப்போ இந்த தலைங்கிறத மேஷ லக்னமாக இருக்கிறதுக்காக எடுக்கிறோம். இதுவே நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் லக்னம் எதுவோ அங்கே கொண்டு போய் தலையை வச்சிடணும். இப்போ நான் துளாராசினா தலை எங்கே வந்துடணும்? துலாத்துக்கு வந்துடணும். அப்போது துளாராசி ஃபஸ்ட்டு தலைனா எனக்கு 6ஆம் அதிபதியான குரு எங்கே இருக்கார்? 4ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ 4ங்கிறப்ப என்ன வரும்? நுரையீரல், மார்பு. அப்போ எனக்கு 6க்குடைய 4ல் இருக்கான். அப்போ சுவாச பாதிப்பு வரும். எனக்கு அடிக்கடி இருமல் வருது, சளி பிடிக்குது. இதுக்கெல்லாம் காரணம்னா என்னோட 6ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கான். சரிங்களா? இப்போ சந்தேகம் நிறைய வரும். கேளுங்க சார். நோயை கண்டுபிடிக்கிறதுக்கா இதை கொண்டு வந்தாங்க, உடல் உறுப்புகளை. இது புரிஞ்சா புரியலையா சார்? நீங்க என்ன பண்ணணும்? திருப்பி சொல்லுங்க சார், இன்னொரு வாட்டி புரியல சார். காலபுருஷ ராசியை வச்சு கனெக்ட் பண்ணணுமா, லக்னத்தை வச்சு கனெக்ட்? உங்க லக்னம் என்ன லக்னம்? கும்ப லக்னம் சார். என்ன கும்ப லக்னம். அப்போ கும்ப லக்னத்தை நீங்க தலையா வச்சிடணும். உங்களுக்கு கும்ப லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி சந்திரன் எங்க இருக்காரு? 9ல் இருக்காரு. 9ஆம் வீடுங்கிறப்ப இங்க என்னங்க 9ஆவது வீட்டுல என்ன வருதுன்னு பாருங்க. இங்க தொட வருதா? ஆமா சார், தொட வரும். ஸோ உங்களுக்கு கும்ப லக்னமா இருந்தா நீங்க லக்னத்தை தலையா வச்சுக்கணும். நீங்க இந்த சார்ட் வந்து நம்ம வந்து மேஷ லக்னத்துக்காக போட்டது. அப்போ உங்க லக்னத்துக்கு தலைனா தொடை பகுதியில் ஏதாவது பிரச்சனை வரலாம்னு சொல்லுது. சரி, நீ கும்ப லக்னம் சொன்னீங்களா? 9ஆம் வீடா? சரி சரி சாரி, உங்களுக்கு 9. ஆமா சார், 9 தொடை தான். கரெக்ட் தான். ஆமா சார், கரெக்ட் தான். தொடையில பிரச்சனை சந்திர திசையில வரும் சார். வந்துச்சா வரலையான்னு கேக்குறேன். இன்னும் வரல சார். சந்திர திசையும் வரல, சுக்கிர திசையும் வரல. இல்ல அது இது வந்து ஞானிகள் முடிவுகள் ஃபைண்ட் பண்ணது. இது மட்டும் இல்ல, காலபுருஷ அட்டவணைப்படியும் பார்க்கணும். உண்மையிலே எந்த நோய் தெரியுமா வரும்? உண்மையிலே இதெல்லாம் முனிவர்கள் கண்டுபிடிச்சது. சில விஷயங்கள் ஞானிகள் முடிவுகள் கண்டுபிடிச்சது அவுடேட்டா போச்சு. உண்மையிலே என்ன சார் நோய் வரும்னா, இப்ப பாருங்க நிறைய பேர் ஆமாம்பாங்க,
சூரிய தசா வர்றப்ப கண் நோய் வரலாம், இருதயம் சம்மந்தப்பட்ட சூரியன் கெட்டு போயிட்டாருன்னா கண் நோய் வரலாம், கண்ணாடி போடலாம், இருதயம் சார்ந்த நோய், முதுகெலும்பு, இந்த மாதிரி பிரச்சனை வரலாம். உடம்பு உஷ்ணம், அடிக்கடி ஜுரம் வர்றது, இது எப்போவுமே அந்தந்த கிரகம் தரும். செவ்வாயோட தசாகாரங்களில் பிளட் ப்ரெஷரு, ரத்தம் சம்மந்தப்பட்டது, இரத்த கொதிப்பு, இந்த மாதிரி நோய் வரும். சந்திர தசால பார்த்தீங்கன்னா சளி பிடிக்கிறது, உங்களுக்கு நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும், மாதவிடாய் தள்ளி போகும். அதே நேரம் புதன் தசால பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரிலேட்டடு அலர்ஜி, நரம்பு மண்டலம் சார்ந்த நோய், இந்த மாதிரிலாம் ஸ்கின் புதன் தசையில் வந்துடும். அதுவே குரு தசையில் பார்த்தீங்கன்னா உடம்புல கட்டி, கொழுப்பு கட்டி, கொலஸ்ட்ரால், பிளட் சுகர், இதெல்லாம் வந்துடும். சுக்கிர தசையில் சிறுநீரக பை, சிறுநீரக குழாய், பால்வினை நோய்கள் வரும். இந்த மாறுகண் நோய், கண் நோய், அதெல்லாம் வரலாம். சனி தசால தலை அரிக்குது, உடம்பு அரிக்குது, அங்கங்கே அரிப்பு இருக்குன்னு சொல்லுவான். ராகு தசையில் விஷக்கடி, என்ன உணவே என்ன சாப்பிட்டாலும் அலர்ஜி ஆகிறது. கேது தசையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூலம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி டிசீஸ் வரும். அப்போ ஒரு ஒரு தசாவும் தன்னோட தசா காலத்தில் தாங்கிட்டு இருக்க நோயையும் கொடுக்குது. அந்த கிரகம் அதிக பாகையில் இருந்துச்சுன்னா, எந்த கிரகம் நோயை கொடுக்க போதோ, ஒரு எல்லா கிரகமும் நோயை கொடுக்கும், அது அதிக பாகையில் இருந்துச்சுன்னா அந்த நோயோட தன்மை வந்தது சூடே தெரியாமல் ஒருத்தருக்கு சர்ஜரி, எல்லாரும் சர்ஜரியை பார்த்து பயப்படுவோம். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவான், இப்போ நானே வந்து 10th அந்த இதில் 10th எக்ஸாம் எழுதி முடித்தோன்னா ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் போய் அந்த லீவில் இருக்கேன். அப்போ ஒருத்தருக்கு வந்து அந்த ஆப்ரேஷன் பேர் வந்து ஹைட்ரோசெல்ல நம்ம பண்ணுறாங்க, ஹைட்ரோசெல்ல இரணியாவை பண்ணுறாங்க. அந்த பையன் என்ன சொல்கிறாப்புல டாக்டர்கிட்ட, சார் வந்து மயக்க மருந்து கொடுப்பாருங்கடா. இல்லையா, இதுக்கு மயக்க மருந்து தேவையில்லை, இதுக்கு ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுவோம் முதுகில், ஆனால் முழிச்சு தான் இருப்பேன், ஆனால் வலி தெரியாது உனக்கு அப்படின்ட்டார். அப்படின்னா எனக்கு வந்து இது கட்டாதீங்கன்ட்டான், கண்ணை கட்டாதீங்க, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டான். சரி வான்ட்டார் டாக்டரும். ரொம்ப யங்ஸ்டர், நல்லா டாக்டர் பேசுவான். அப்போது வலி இருக்காது, ஆனால் அவன் பார்த்துக்க முடியும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் பாருங்கள் அந்த என்ஜாய் பண்ணுறான், தனக்கு நடக்கிற ஆப்ரேஷனை போய் என்ஜாய் பண்ணுறான். அப்போ அதிக பாகையில் நிற்கிற கிரகம் என்ன பண்ணும்னா அவன் பாட்டுக்கு அந்த நோயை கடந்து வந்துடுவான். குறைஞ்ச பாகையில் கிரகம் நிற்கும் போது பார்த்தோம்னா அதை பார்த்து பயந்துருவான். சார் சில வண்டி இருக்குது சார், டாட்டா ஏஸு, வருஷத்துக்கு ஒரு தடவை குட்டி யானையை கொண்டு போய் என்ன பண்ணுவோம், லாரியை கொண்டு போய் என்ன பண்ணுவோம், டயரை மாற்றணும், பெயிண்ட் அடிக்கணும், முடிச்சுட்டு கொண்டு போய் எஃப்சிக்கு நிப்பாடணும். ஒரு வண்டி அளவுக்கு அதிகமாக ஓடி இருக்கும், டயரே தேஞ்சு எதுவுமே இருக்காது, எல்லாமே இதாக இருக்கும். அவன் எஃப்சி பார்க்குறது நியாயம், இன்னொரு வண்டி ஓடி இருக்கே இருக்காது, டயரை மாற்ற வேண்டிய அவசியமே இருக்காது, பெயிண்டெல்லாம் அடித்த மாதிரி இருக்கும், ஏன்னா ஓட்டமே இல்லை. அப்போது நல்லா ஓடுன வண்டி பார்த்தீங்கன்னா அடுத்த எஃப்சியை தயாராக அதிக பாகையில் இருக்கும், அது பாட்டுக்கு ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு போயிடும். குறைந்த பாகையில் ஓடாத வண்டி ஐடியல் லாஸை உண்டாக்கும், தேவையில்லாமல் டயரை மாற்றி பெயிண்ட் அடித்து மறுபடியும் கொண்டு கடனுக்காக நிப்பாட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது, தேவையில்லாமல் மறு பெயிண்ட். அப்போது அதிக பாகையில் நிற்கக்கூடிய கிரகம் என்ன பண்ணுதுன்னா அந்த நோயை கண்டு பயப்பட செய்யுது. அதிக பாகையில் இருக்கப்போ நோயை கண்டு பயப்படாமல் எதிர்த்து போயிடுது. குறைந்த பாகையில் ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தும் பொழுது அந்த நோயை கண்டு கடுமையாக பயந்து உயிர் போயிடுமோன்னு வருந்த வைக்குது. அப்போது எந்தெந்த காலங்களில் யாருக்கு என்ன நோய் வருதுன்னா நவகிரகங்களும் தங்களுடைய தசா காலங்களில் தசா நடத்தக்கூடிய கிரகம் நிச்சயமாக தன்னோட காரக நோயை பேருக்கு அந்த தசா காலங்களில் கொடுக்கும். இதில் யாருக்கு சந்தேகம் இருக்கா? ஆமா, 30 பாகை கொண்ட ராசி மண்டலத்திலே அது 29 டிகிரி நிற்கணும் அதிக பாகன்னு அர்த்தம், 1 டிகிரி இருந்தால் குறைந்த பாகன்னு அர்த்தம். சொல்லுங்க இன்னொருத்தர். புத்தியும் எடுக்க முடியுமா? தசாவுல தான் மேடம், தசால தான், தசாநாதன் தான் கொடுப்பான். எனக்கு இப்ப மீன லக்ன சார், எனக்கு வந்து இப்ப சுக்கிரன் தசை நடந்துட்டு இருக்கு சார். அப்போ சுக்கிரன் வந்து 7ல இருக்காரு சார், புதனோட வீட்டுல கன்னியில. இந்த அஜீர கோளாறுகள் போட்டுக்கல சார், அது கரெக்டா இருக்காதுதான் சார்? அதுவும் பொருந்தும்,
அதுவும் பொருந்தும். அந்த மாதிரி தான் எடுத்துக்கணுமா சார்? அதையும் எடுத்துக்கணும். 7ஆம் பாவம் என்ன? 7ஆம் பாவத்தில் என்ன வரும்? கருப்பை, சிறுநீரகம், ஜீரண உறுப்புகள் பாதிப்பு, இதெல்லாம் வரும். ஆமா, அப்படியே. ஆனா 8 தசை தானே சார் நடக்குது? 8 தசை சுக்கிர தசை நடக்குது. ஆனா சுக்கிரன் 7ல இருக்காரு. இல்ல, நமக்கு ஞானிகள் முனிவர்கள் கண்டிருந்தது என்னன்னா, ஞானிகள் முனிவர்கள் உங்களோட லக்னத்தை தலையா பாவிச்சுக்குங்க. உங்களோட 6ஆம் அதிபதி எந்த வீட்டில் உட்காந்துருக்காரோ அதை எடுத்துக்கணும். நீங்க சுக்கிரனுக்கு போயிட்டீங்க. உங்களுக்கு 6ஆம் அதிபதி யாரு? சூரியன் தானே. 7ல தான் சார் இருக்காரு. அவர் 7ல இருக்காரு. அப்ப அவரும் இதை தான் கொடுப்பாரு. இறைப்பை, வயிறு, செரிமான கோளாறு அதை கொடுப்பாரு. அதே நேரம் 7ஆம் வீடுங்கிறப்ப உங்களுக்கு என்ன வந்துடும்? கருப்பை, சிறுநீரகம், ஜீரண உறுப்புகள் பாதிப்பு, இதுகளை கொடுப்பார். அடுத்து இப்போ நடக்கிறது சுக்கிரதசையா இருக்கு. சுக்கிரன் என்ன பண்ணுவார்? அவரும் சிறுநீரக கோளாறு. அப்போ தண்ணி நீங்க கரெக்டான தண்ணி குடிச்சுக்கணும். தசா முடிகிற வரைக்கும் அது பாட்டுக்கு உள்ள சில நோய் தாக்கம் வெளில தெரியும் சார், சில நோய் தாக்கம் தெரியாது. அப்போ என்னன்னா கரெக்டாக தண்ணி எடுத்துக்கணும், வாழைத்தண்டு சாப்பிட்டுக்கணும். ஏன்னா சின்ன சின்ன அந்த ஸ்டோன் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்க, வேற யாருக்கும் புரியலையா? சார் எனக்கு இதெல்லாம் வந்துட்டு போயிடுச்சு சார். சுக்கிரதசால வரும். கிட்னில கல்லு, பைல்ஸ் எல்லாமே வந்துட்டு போயிடுச்சு சார். அதெல்லாம் அந்தந்த தசால தான் வரும். புதன் தசை வர்றப்ப பாருங்க, ஸ்கின்னுக்கு ஏதாவது மருந்து போட்டே இருப்போம். தண்ணி தசைல உடம்புல அரிக்கும். ஓகே சார். யாரா புதன் தசைல ஸ்கின் டிசீஸ் வந்தவங்க இருக்கீங்களா? ஏதாவது ஒண்ணு அரிச்சுக்கிட்டே இருக்குங்க. பார்வை இழந்துட்டே இருக்கேன் சார். ஏதாவது மருந்து போட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கும். இதுக்குன்னு ஒரு மருந்தை வாங்கி வச்சுக்கிறே மாதிரி இருக்கும். சூரிய தசால குருக்கு கொலஸ்ட்ரால் சார், கொழுப்பு கட்டி. அடுத்து ஐபால் பாதிக்கிறது. அடுத்து மூளையில கட்டி. ராகு தான் என்ன பண்ணுவாருன்னா கேன்சரை கொடுப்பார். பாருங்க, ராகு தசை, ராகு புத்தி. புத்தியும் கொடுக்கும் மேடம் சொன்ன மாதிரி. ஆனால் தசாநாதன் வலிமையாக கொடுப்பான். ராகு தசை, ராகு புத்திலாம் கேன்சர் வரும். ஆனால் கொஞ்சம் லக்னம் இப்படி ஸ்ட்ராங்காக இருந்தால் வந்ததை நம்ம அடித்து முடிச்சிடலாம். நடக்கிற தசாவையும் பார்த்துக்கணும். சரிங்க, நம்ம இப்போ ராசியில் உடல் உறுப்புகள் நிலையை பார்த்தோம். இது புரிஞ்சுச்சோன்னா அடுத்து போயிடலாம். இப்போ ஆண் ராசி, பெண் ராசி பார்த்துட்டோம். இப்போ திசைகளை பார்ப்போம். சார், இந்த திசைகள் எதுக்கு நமக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது காலபுருஷ அட்டவணைப்படி திசைகள் இருக்குது சார். இந்த திசைகளை நம்ம எங்கே வச்சுக்கணும்னா, இப்போ யாராவது வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னா, யாராவது வெளிநாடு போகிறேன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. உதாரணமாக ஒருத்தர் மேஷ லக்னம் வர்றாரு. அவருக்கு முதல்ல வெளிநாடு போகிற அமைப்பு இருக்கான்னு பார்க்கணும். 8ஆம் பாவகத்தை குரு சுக்கிரன் தொடர்பு கொண்டு 12ஆம் வீட்டையும் அவங்க தொடர்பு கொண்டிருக்கணும். 8, 12ஆம் இடம் பலமாக இருந்துச்சுன்னா வெளிநாடு போவான். குறிப்பாக அந்த தசை வரணும். குறிப்பாக சரராசியில் ஒரு கிரகம் உட்காந்து தசை நடத்தும் போது வெளியில் பயணங்கள் போவான். சரராசியில் இருந்து போனான்னு வச்சுங்க, போன இடத்துல பொழைச்சிக்குவான். ஏன்னா சரராசி என்ன சொல்லிங்க, போனால் அது பாட்டுக்கு சரக்கட்டு மாதிரி கடக்கடன்னு வெடிச்சு போயிரும்ட்டேன். திரத்தில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்னா மெதுவாக நின்று செய்யும். உபயத்தில் இருந்தால் போவான், திரும்பி வந்துடுவான். பிடிக்கல வேலைமா. இல்லைன்னா உபயத்தில் இருக்கப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டு அங்கே போயிட்டு ஒட்டகம் மேய்க்க விட்டான், ஆடு மேய்க்க விட்டான்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் போட்டு தூதரகத்துக்கும் நம்மளோட இந்திய தூதரகத்துக்கும் என்னை காப்பாற்றுங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்கம்மா. அப்போ முதல்ல கொடுப்புனை இருக்கான்னு பார்க்கணும். 8ஆம் பாவகம் வலுத்து 12ஆம் இடமும் வலுக்கணும். இங்கே திரையில பாருங்க, மேசத்துக்கு மைக்க ஆஃப் பண்ணிக்கணும், நான் சொல்லும்போது தான் போடணும். மேசத்துக்கு 8வது வீடு பாருங்க விருத்திகம், 8ஆம் வடக்கு திசையை குறிக்குது. 12ஆம் வீடு பாருங்க மீனம், அதுவும் வடக்கு திசை குறிக்குது. அப்போ 8க்கும் 12க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. இப்போ மேச லக்னக்காரர் கேட்குறாரு, சார் நான் எந்த பக்கம் போனால் நல்லதுன்னு கேட்குறாரு. அவருக்கு 2 விதமான யோசனைகள் சொல்லலாம். ஒன்று, தசா நடத்தக்கூடியவனோட திசையை வச்சு சொல்லலாம். அடுத்து அவருக்கு எந்த பாவம் மூலம் இருக்கா கொடுப்புனேன்னு பார்த்துட்டு அவருக்கு 12ஆம் வீடு என்ன வடக்கா, 8ஆம் வீடு வடக்கு. சரி, இதே இப்போ ரிஷப லக்னத்துக்காரன் வர்றான், அவனுக்கு 8ஆம் வீடு என்ன கிழக்கு, 12ஆம் வீடு கிழக்கு. அப்போ அவன் கிழக்கு நோக்கி போகலான்னு சொல்லலாம். இப்போ இது மாதிரி சொல்கிறதுக்கு, திசைகளை சொல்கிறதுக்கு நம்ம பயன்படும். குறிப்பாக வெளிநாடு, வெளியூர், இது மாதிரி நான் ஊரை விட்டு போகிறேன், எந்த திசையை நோக்கி போகலாம் அப்படிங்கிறான். கடகராசிக்காரர் வர்றார், கடக லக்னத்துக்காரர் வர்றார், எங்கே போகலான்னு கேட்குறாரு. போகலாமான்னா நீங்கள் போய் பார்க்கணும், 8, 12ஆம் வீடு பலமாக இருக்கான்னு பார்க்கணும். 6 தாண்டுவாரா, குளம் தாண்டுவாரா, அல்லது கடல் தாண்டுவாரா அப்படின்னா 8, 12 இருக்கணும். அப்போ கடகத்துக்கு 12ஆம் வீடு மேற்கு, 8ஆம் வீடு மேற்கு, அவர் மேற்க போனால் நல்லது அப்படிங்கிறதுக்கு இந்த திசைகள் பயன்படும். இது புரியலன்னா கேளுங்க.
சார் இந்த திசையை லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி பார்க்கணுமா சார்? நகர்த்தக்கூடாது. காலபுருஷ அட்டவணை படி இப்படியே தான் இருக்கணும். நீங்க லக்னத்துக்கு மாத்தினா எல்லாருக்கும் 12வது இதான் வடக்கா தான் வரும். அதுதான் சார், எல்லாருக்கும் 12வது வடக்கு தான், 8வது வடக்கு தான் வரும். இது மாத்தக்கூடாது சார். இது புரியாதவங்க யாரு இருக்கீங்களா? சரிங்க சார், இது புரியாதவங்க யாரு இருக்கீங்களா? அடுத்து வீடுக்கு போயிடுவோம். வீட்டோட வாசல் எந்த பக்கம் இருக்கணும் போயிடும் சார். புரியுன்னு சொன்னாதான் அடுத்து போக முடியும். டக் டக்குன்னு சொல்லுங்க. மாற்றக்கூடாதுன்னு சொன்னீங்க. இது காலபுருஷனுக்கு அப்படியே பார்க்கணுமா சார்? அப்படியே காலபுருஷ தத்துவப்படி தான் வெளிநாட்டுக்கு பார்க்கணும் சார். அப்ப எப்பயுமே காலபுருஷ தத்துவத்துக்கு தான் பார்க்கணுமா சார்? இது திசைகள் மட்டும், வெளிநாட்டுக்கு போறது மட்டும். திசைகள் மட்டும். ஓகே சார். சார் இப்ப வந்து ஒரு ஊர்ல இருந்து போட்டு இன்னொரு ஊருக்கு மாறி போய் இருக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாங்கல்லங்க சார், அது வந்து எப்படிங்க சார் சொல்றது? இதே மாதிரி எப்போ ஒருத்தர் இடமாற்றம் செய்வார்னா 8ஆம் அதிபதி தசாகாலங்களிலும் 12ஆம் அதிபதி தசாகாலங்கள் தான் ஒருத்தர் நகர்ந்துருவார், புறப்பட தொட்டு போவார். போகலாமான்னு கேட்டார்னா நடக்கிற தசாவையும் பார்த்துக்கணும். அவர் வெளிநாடு போறேன் அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லணும் எந்த திசையில போகலான்னு உங்களை ஐடியா கேட்டானா அவனுக்கு 12ஆம் வீட்டு அதிபதியோட திசையை, 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய திசையை நம்ம சுட்டி காட்டணும். இப்போ நம்ம வீடு வாங்க போகிறோம். இப்போ இதே திசை தான், மாற்ற வேண்டாம். இப்போ நான் துலா ராசி, எனக்கு 4ஆவது வீடு பாருங்கள், வீட்டை குறிக்கக்கூடியது மகர ராசியா? மகர ராசி என்ன திசைங்க குறிக்குது? மகர ராசி பாருங்கள், தெற்க குறிக்குது. என்னோட 4ஆம் அதிபதி, என் ஜாதகத்தை போட்டேன் இல்லையா, என்னோட 4ஆம் அதிபதி யார்? சனியா? அவர் இங்கே உட்காந்துருக்கார், மிதுன ராசியில் உட்காந்துருக்கார். மிதுனம் என்னங்க? மேற்கு. அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லுது? 4ஆம் வீடு தெற்குன்னு சொல்லிடுச்சு. ஒன்று வீடு வாங்கினா தெற்க வாங்குங்க, இல்லைன்னா மேற்க வாங்குங்கன்னு சொல்லுது. எந்த திசையில் வாங்கக்கூடாது அப்படின்னா, என்னோட லக்னத்துக்கு பாதகம் அப்படின்னா 11ஆம் வீடு கிழக்கு. நான் கிழக்கில் இருந்தால் சரியாக வராது, அது பாதகவியோட சார். அதே உங்களுக்கு 4ஆம் வீடு தெற்கு மனையை குறித்து 4ஆம் அதிபதி மேற்க குறிக்கிறார். அப்போது 4ஆம் பாவகம் எதை சொல்லுதோ, 4ஆம் அதிபதி எங்கே உட்காந்துருக்காரோ அந்த திசைகளில் நீங்கள் வீடுகளில் போய் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு ஏற்றமாக இருக்கும். இப்போ நான் சொன்னது புரிஞ்சா எத்தனை பேர் அது மாதிரி இருக்கீங்க? இதுவும் காலபுருஷ அட்டவணைப்படி மாற்றக்கூடாது சார். எனக்கு வந்து மீன லக்னம் சார். சார் மீன லக்னம். ரைட்டு. மீன லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி மேற்கு சார். சரி. ஆனா நான் வடக்கு தான் சார் வீடு வாங்கியிருக்கேன். உங்களுக்கு புதன் எங்க இருக்காரு? புதன் வந்து கன்னியில இருக்கார் சார், தெற்குல இருக்கார். ஆனா ஆக்சுவலா இங்க தான் வாங்கணும். நானும் வடக்குல தான் சார் இருக்கேன். நானும் மீன லக்னம் தான் சார். உங்களுக்கு இப்போ புதன் வந்து ஆக்சுவலா வடக்க குறிக்கக்கூடியவர் தான். ஆனா ஞானிகள் முனிகள் சொன்னது இதுதான், லக்னத்துக்கு 4ஆம் வீடு எந்த பக்கம் வாங்கக்கூடாது தெரியுமா? உங்களுக்கு பாதகாதிபதி யாரு? புதன். 11ஆம் அதிபதி. மீன லக்னத்துக்கு பாதகாதிபதி யாரு? புதன். தெற்க தான் வாங்கக்கூடாது. நீங்க அவர் எங்க பிளேஸ் ஆயிருக்காரோ தெற்க வாங்கக்கூடாது. இது நாட் பேடு. மேற்கு மேட்போர்டு. குட்டுங்கிறது எது? மேற்கு குட்டு. ஓகேங்களா? ஆனா பாதகாதிபதி அந்த பாதகஸ்தானம் குறிக்கக்கூடிய திசையில வாங்கக்கூடாது. பாதகாதிபதி அமர்ந்த திசையில குறிக்கக்கூடாது. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு மேற்கு தி பெஸ்ட்டு. ஒருவேளை அதே புதன் கிழக்கில் உட்காந்துருக்காருன்னா கிழக்கில் வாங்கிக்கலாம், தெற்கில் உட்காந்துருக்காருன்னா வாங்கக்கூடாது. ஏன்னா தெற்கு வந்து ஏற்கனவே அது பாதகம் நமக்கு. ஸோ அது மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இது யாருக்கு புரியுதா புரியலையான்னு சொல்லுங்க. சார் இப்ப வந்து ஆண் ஜாதகத்தை மட்டும் பார்த்தா போதுமில்லைங்க சார்? என்னம்மா? ஃபேமிலியோட இப்போ ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்கன்னா அப்ப வந்து ஜாதகரோட அதாவது ஆண் ஜாதகத்தை மட்டும் பார்த்தா போதுமில்லைங்க சார்? தலைவர் ஜாதகம், அந்த குடும்பத்தோட தலைவர் அப்படிங்கிற விதத்துல ஆண் ஜாதகம் மட்டும் பார்த்தாவே போதும். பார்த்தாவே தெரிஞ்சிடும். அவர் போறப்ப எல்லாரும் போய்த்தானே ஆகணும். சார் இப்ப இந்த வெளிநாட்டு அமைப்பு சொன்னீங்களா சார்? ஆமா. இப்போ 8ஆம் இடம் வந்து உபயராசியா அமைஞ்சு அதுல இருக்கிற கிரகம் திசையை நடத்துதுன்னா அது வெளிநாட்டுக்கு கொண்டு போகுமா சார்? போவாங்க, திரும்பி வந்துடுவாங்க, நிலைச்சிருக்க மாட்டாங்க. நிலைச்சிருக்க முடியாது, அதாவது டெம்பரரியா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படிதான் இருப்பாங்க. அப்படிதான் இருப்பாங்க. பர்மனன்ட் ரெசிடென்ட் வாங்க முடியாது. அந்த மாதிரி பர்மனன்ட் ரெசிடென்ஸ் ஆமா 8-12 பலமா இருக்கணும். பலமா இருந்து சரராசியில கிரகம் நடத்தும் போது போன இடத்துல உழைச்சுக்காங்க. ஓகே ஓகே. அதாவது 2 வருஷம் 3 வருஷம் மினிமம் ஷார்ட் பீரியட்ல போயிட்டு வருவாங்க. அதுவும் குறிப்பா எப்ப போவாங்கன்னா
ராகு திசை, கேது திசை, ராகு புத்தி, கேது புத்தி, 8ஆம் அதிபதி திசை, 8ஆம் அதிபதி புத்தி, 8ஆம் வீட்டில் உட்கார்ந்த கிரகத்தோட தசை, 12ஆம் வீட்டில் உட்கார்ந்த தசையில் நகர்ந்து போவாங்க. ஓகே ஓகே சார். சரிங்க. இப்போ நம்ம நடத்தின ஐயா ஒரு சந்தேகம், அதாவது சில அரசு அலுவலர்கள்லாம் ஒரு 3 வருஷம் இல்ல 4 வருஷத்துக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுறாங்க, டிரான்ஸ்ஃபர் ஆயிடுறாங்க, எஸ்பி டிஎஸ்பி இந்த மாதிரி. அப்போ ஃபேமிலியும் ஷிஃப்ட் ஆயிடுது, சில சமயம் ஆகாம போயிடுது. அதெல்லாம் எப்படி ஐயா அதை அவங்களோட தசா கலக்காரங்க பார்த்தோம்னா தெரியும். அவங்களுக்கு சில பேர் பாருங்க வந்த ஊர்ல அப்படியே இருப்பாங்க, ஒரே ஸ்டேஷன், ஒரே ஆஸ்பத்திரி. இப்போ எங்கள் அப்பா அரசு ஊழியர், அப்பாயின்மெண்ட்டு ப்ளஸ்ஸு ரிட்டையர்டு அதே ஆஃபீஸ், மாற்றலை. எங்கள் அம்மா அரசு பணி. ஆரம்பத்தில் அவங்க ட்ரைனிங் போனப்போ பக்கத்து ஊருக்கு போட்டாங்க. அதுக்கடுத்து புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய பெரிய ஆஸ்பத்திரி, ராணி ஆஸ்பத்திரி, 2 ஆஸ்பத்திரி தான், வேறு எந்த ஊருக்கும் மாற்றலை. அரசு ஊழியர் ரிட்டையர் ஆகிட்டாங்க. அவனுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தியை பொறுத்து மாறுபடும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு தசா நடந்துகிட்டு இருக்கும், 8ஆம் வீடு 12ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடிய தசாக நடந்துகிட்டு இருக்கும். சில நேரங்களில் டக்குன்னு ஒரே இடத்துல ஸ்டெபிலிட்டியாக உட்காந்துருவாங்க. சரிங்க. ஐயா ஒரு சந்தேகம், இப்போ மேற்கு திசையை பார்த்து இருக்கணுமா இல்ல மேற்குலே வீடு இருக்கணுமா? ஐயா இல்லைங்க, வாசல் அந்த திசையில் இருக்கணும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா தெற்கு தான் வாசல், நாங்கள் அப்போ போய் குடியிருக்கிறது. நன்றிங்க. நன்றி சார். இது வாங்கக்கூடாதுன்னு கிடையாது, இப்படி இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்க. உங்களோட லக்னத்துக்கு 4ஆம் வீடு மேற்கு, மிதுன லக்னமா, சரி மீன லக்னமா, 4ஆம் வீடு மேற்கு தி பெஸ்ட் அப்படிங்கிறான். இல்லையா 4ஆம் அதிபதி எங்கே உட்காந்துருக்காருன்னு பாரு அப்படிங்கிறான். ஆனால் இங்கே 4ஆம் அதிபதி பாரகாதிபதி வந்துட்டார். அதனால் 4ஆம் பாவத்தை மட்டும் எடுத்துக்கலாம். சரிங்க. நாம் இன்றைய தினம் சர சிர உபயராசிகளை பற்றி பார்த்தோம். அதில் பாதக மாரக மாரக பாதக விஷயங்களை பற்றி குறிச்சிட்டோம். கூடுதலாக பஞ்சபூத தத்துவங்களை சொன்னோம். ஆண் ராசி, பெண் ராசி, அதே நேரம் நெருப்பு, நிலம், காற்று அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி, சர சிர உபயத்தையும் சொல்லி, நாம் திசைகளையும் சொல்லி வகுப்பை முடிச்சுக்குவோம். திசைகளையும் நம்ம சொல்லிட்டோம். இப்போ சந்தேக செக்ஷன் போயிடலாம். போயிடலாமா? சரி, யாருக்கு என்ன சந்தேகம் கேளுங்க. நடத்துனது இருந்தாலும் சார் வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. இப்போ இந்த திருமண பொருத்தத்துல ராசி பொருத்தம்னு சொல்றாங்கல்ல சார், அது ஆண் பெண் ராசி இல்லையா, இல்ல பஞ்சபூத தத்துவப்படியா? இல்லம்மா. இல்ல. நீங்க என்ன ராசிமா? கன்னி ராசிங்க சார். உங்க வீட்டுக்காரர் என்ன ராசிமா? அவரு மீன ராசிங்க. உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதியா வந்துட்டார்ல அவரு. ஆமாங்க. ஸோ உங்க ராசியிலிருந்து திருமண பொருத்தத்தை அடுத்த வாரம் எடுத்துருவோம். திருமண பொருத்தம் மத்தியானம் எடுத்துருவோம், அடுத்த மாசம், அடுத்த வாரம் எடுத்துருவோம். உங்களுடைய ராசிக்கு குறிப்பா திருமண பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் பெண் தான் தன்னுடைய தாய், தந்தை எல்லாத்தையும் விட்டுட்டு, உடன் பிறந்தவரை விட்டுட்டு ஒரு இடத்துக்கு போய் குடிபெயர்ந்து அங்கே வாழ போகிறாங்க. அப்போ பெண்ணோட ஜாதகத்தில் வச்சு தான் நம்ம பார்க்கணும். அப்போ பெண்ணோட ராசியிலிருந்து ஆணோட ராசி 6, 8 இருக்கக்கூடாது, ஒரே ராசியாக இருக்கக்கூடாது. இருந்தால் என்ன பண்ணுவோம், நான் ஒரே ராசி, இப்போ உதாரணமாக கடகராசி பொண்ணு, கடகராசி மாப்பிள்ளை, இல்லை இப்போ அடுத்த வருஷம் சிம்மராசி பையனுக்கு சிம்மராசி பொண்ணை கல்யாணம் பண்ண என்ன ஆகும்? நல்ல தசாவே நடந்தாலும் சரி, அஷ்டம சனி அவங்க 2 பேருக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுரும். ஸோ அப்போ ஏகராசி பொருத்தம் தவிர்த்துக்கணும். ஏன் 6, 8 வேணாம் அப்படிங்கிறோம்னா, இப்போ உதாரணமாக கடகராசி பையனுக்கு இப்போ அஷ்டம சனி நடக்குது. அதே கும்பராசி பெண்ணாக இருந்து அந்த பொண்ணுக்கு என்ன நடக்கும்? இப்போ ஜென்மச்சனி நடக்கும். அப்போது ஜென்மச்சனி நடக்கக்கூடிய ஒருவர் மனம் எப்படி இருக்கும்? அவரோட சந்திரன் மேலே சனி போகிறார், இவரோட ராசிக்கு 8ஆம் வீட்டில் சனி போகிறார். அப்போது அஷ்டம சனியும் ஜென்மச்சனியும் 6, 8 வரும் பொழுது உங்களுக்கு 2 பேருக்கும் மனம் கெடும் பொழுது அவங்க திருமண வாழ்க்கை சோபிக்காது. அதனால தான் ராசி 6, 8 இருக்கக்கூடாது, ராசி ஏகராசியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது.
இப்போ உதாரணமாக கடக ராசி பையனுக்கு மைக் ஆஃப் பண்ணிக்கணும். கடகராசி பையனுக்கு கும்பராசி பொண்ணை கல்யாணம் முடிக்கிறோம். இப்போ கடகராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் போகிறப்ப அவருக்கு என்ன நடக்கும்? ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் போகிறப்ப என்ன நடக்கும்? சொல்றது புரியலன்னா போடும். இல்லைங்க, சனி போனாதாங்க சந்திராசிரமம் நடக்கும். சந்திராசிரமம் அன்னைக்கு என்ன மனநிலை கடகராசிக்காரர் இருப்பாரு? மனக்குழப்பத்தில் இருப்பார். சரி, பொண்ணோட ராசி என்ன சொன்னேன்? கும்பம் சொன்னா அன்னைக்கு பொண்ணுக்கு என்ன நடக்கும்? ராசிக்குள்ள சந்திரன் போறாரு, அந்த பொண்ணுக்கு மனக்குழப்பமா இருக்கும். 2 பேருமே உருன்னு இருப்பாங்க. அதனாலதான் 6-8 ராசிகளை சேர்த்தோம்னா மாசம் மாசம் சந்திராசிரமம் ராசிக்குள்ள சந்திரன் வர்றப்பெல்லாம் அடிச்சு உருண்டுருவாங்க. 2வது 7 சனி வரும்போது இவருக்கு ஜென்மச்சனி நடக்கிறப்ப அவருக்கு அஷ்டமச்சனி வந்துடும். இப்படி வாழ்நாள் ஃபுல்லாக ட்ரிக்கர் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் 6-8 தவிர்க்க சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? சரிங்க. விருச்சிக சிம்மம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராசி பொருத்தம் இருக்கு. மற்ற பார்க்கணும்ல. திருமண பொருத்தம் அடுத்த வாரம் மத்தியானம் எடுக்கிறேன். சரிங்க. வேற என்னோட தம்பிக்கு மகர ராசின்னு சொல்லிதாங்க சார் ஏகராசி மூக்கெல்லாம் நல்லா இருக்கும்னு மூச்சு வச்சதுங்க சார். இப்போ ரொம்ப இந்த 1.5 வருஷம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். பிரிச்சு மேய்ஞ்சு விடும். 2 பேருக்கும் வரும். 2 பேருக்கு ராசிக்குள்ள சந்திரன், 2 பேருக்கு ஜென்மச்சனி நடந்திருக்கும். ஆமாங்க சார், ரொம்ப சிரமப்படுறாங்க. முடியும் இருக்காங்க. அது சும்மா அறகுறையா ஜோசியத்தை கத்துக்கிட்டவங்க சேர்த்து விட்டுருவாங்க. என்னன்னா நட்சத்திரம் வேற வேற நட்சத்திரமா இருக்கும். பையனுக்கு உத்திராடம், 2 பேருக்கு திருவோணம் சார். 2 பேருக்கு திருவோணம். அப்பனா பயங்கரமா திருவோணம். அப்பனா அவர் பார்த்த ரொம்ப சிரமப்பட்டு கடுமையா சிரமம். சரிங்க. வேற மத்தியானம் எல்லாரும் வந்துருங்க. பார்த்த உடனே சொல்ற மாதிரி கல்யாணம் ஆகாத ஜாதகத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி? ஆகுமா ஆகாதா? திருமண தடைக்கு யாரு காரணம்? பார்த்த உடனே கல்யாணம் ஆகலை நீங்க கேட்டுடலாம். அந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் கொடுத்து விளக்கங்கள் கொடுக்குறேன். இப்போ இன்றைய வகுப்பு உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இது ரூலுங்க. நம்ம சொல்லி கொடுத்தாலாம் ரூலுங்க. புரிஞ்சுங்களா? நான் டைம் இதிலே ஓடி போச்சு. நான் பிபிடி செஞ்சால் வேகமாக முடியும்னு நினச்சேன். உதாரணம் நிறைய நீங்கள் கேட்டு கேட்டு போடுறதுனால நினச்சி. சரிங்க. வேற யாருக்கு சந்தேகம் இருக்கா? வேற யாருக்கு சந்தேகம் இருக்கா? முடிச்சிடலாமா? சந்தேகம் தான் கேளுங்க டக்குன்னு. சார், இது கடக லக்னம் மகர ராசிங்க. சனி தசை சுக்கிர புத்தி நடக்குதுங்க. இப்போ உடல் உறுப்புல எந்த இது பாதிப்படுவீங்க? என்ன தசை நடக்குதுங்க? சனி தசை சுக்கிர புத்தி. தசையோட நிப்பாட்டுங்க. தசை சனி தசை நடக்குதுன்றீங்க. ஆமாங்க. இச்சிங் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் சார். ஆமாங்க. அரிப்பு, உடம்புல மண்டையெல்லாம் பயங்கரமா இருக்கும். கொஞ்சம் வேர்த்துட்டாவே நைட்ல படுக்க போறப்ப அரிக்கும். அதான் கொடுப்பாரு. சரி, இது பொதுவான பலன். சரிங்க. வேற யாருக்கு சந்தேகம்? சார், எனக்கு சூரிய தசை ராகு புத்தி அடுத்த மாசம் 4ஆம் தேதியோட முடியுதுங்க சார். என்னமா கண்ணாடி போட்டியில கண்ணு பாதிச்சா? ஃபாரின் போயிட்டு வந்துட்டேன் சார். ஆமா சார், கீழே விழுந்து மண்டையில தையல் போட்ட நெத்தியில. அதான் சிரசுக்கு காரகரம். சிரசுக்கு காரகரம். ரெண்டாவது சூரிய புத்திக்கு நீங்க 6வது இடம் அதுல கண்ணு பல்லெல்லாம் சொன்னீங்களா? எனக்கு கண்ணுல அட்ராக்ட் பண்ண போதுங்க சார். 2 கண்ணு. ஆமா, சூரிய தசையில கண்ணு பாதிக்கும். தேங்க்யூ. சரிங்க சார், என்னோட இதே வாட்ஸ்அப் நம்பர் தான் சார் என்னோட இந்த நம்பரும். சரிங்க. இது இந்த எம்ஏக்கு பணம் கட்டினவங்க எல்லாருமே ரசீது எனக்கு அனுப்பிடுங்க. பேரு இது அனுப்பிடுங்க. லிஸ்ட் அனுப்பணும். கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யார் யார் பணம் கட்டினீங்களோ அவங்க லிஸ்ட்டை நீங்கள் அனுப்பிடுங்க. ஏற்கனவே அனுப்பணுங்க அனுப்ப வேண்டியதில்லை. காலைல 2 பேர் நான் பணம் கட்டிட்டேன் நீ பணம் கட்டிட்டேன்னு சொன்னாங்க. அவங்களாம் அனுப்பி விட்ருங்க. ஓகே, வகுப்பு நிறைவு பண்ணிக்குமா? மதியான வகுப்பு 2 மணிக்கு ஆரம்பிச்சிடும். மறுக்கப்பட்ட திருமணம் யாருக்கு? திருமணமே இல்லை. சில பேருக்கு லேட்டாமை தேடிட்டே இருப்பான். போய் எல்லா வீட்லையும் பச்சி சாப்பிட்டு வந்துட்டே இருப்பார். பார்க்குற பொண்ணெல்லாம் பிடிக்காது. பொண்ணு அழகாக தான் இருக்கும் சார். சொல்லுங்க சார், இப்போ நீங்க பணம் கட்டியிருக்கோம் இல்லைங்களா? இப்போ இதுக்கு எக்ஸாம் உண்டுங்களா சார்?
எதுக்கு சார்? எம்ஏக்கா? இப்போ நம்ம ஆமா சார். எம்ஏ பணம் எம்ஏ கட்டிருக்கீங்களா? இல்ல சார், எம்ஏ பண்ண முடியல சார். இதுவா? இப்போ சாதாரணமா கிளாஸ் சேர்ந்துருக்கேன். ஆமா ஆமா, இது முடிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து யாரும் எழுத மாட்டேங்கிறான்ட்டு விட்டுறது இல்ல. தேவைப்பட்ட நான் அது ஒரு எப்போ question சார்? அது எப்போ சார் உங்களுக்கு நீங்க எக்ஸாம் உச்சநிலை வரும்? முடிக்கிறப்ப எழுதினா போதும் சார். இல்லைன்னா அப்போ சான்றிதழ் எழுதினா நீங்க எப்போ போதுங்களா? வேணாலும் வாங்கிக்கலாம். சான்றிதழ் வாங்கிக்கலாம். எக்ஸாம் எழுதுன்னு அவசியம் இல்லை. சான்றிதழ்காக இல்ல சார், எக்ஸாம் எக்ஸாம் எழுதணும்னா பேப்பர் வேணா உங்களுக்கு அனுப்பிடுறேன் எப்போ வேணாலும். அனுப்புங்க சார். அதை பத்தி என்னன்னு டீட்டெயில் சரி. அனுப்புங்க சார். உங்களுக்கு சாஃப்ட்வேர் வேலை செய்தா? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சார். பரவாயில்ல இல்லை, சாஃப்ட்வேர் நல்லா இருக்கு. நீங்க வந்து பண்ணது என்னன்னா நம்ம முள்ளு மேல காலை வச்சு குத்திக்குவோம். முள்ளு சரி. குத்து பிடிச்சுமோ, ஆனா நம்ம முள்ள போய் அமைக்கி விட்டோம். அந்த மாதிரி சாஃப்ட்வேர் அது நல்லா இருக்கு. அது இல்ல இலவசமா சார், ஒரு கொடுத்தாலும் சிலது புரியல சார். இப்ப கூட ஒரு சில இதெல்லாம் என்னன்னு புரிய கேளுங்க. அதான் மாட்டேங்குது. உங்களுக்கு தெரியலையே ஒழிய, புரியாதப்ப அதை உங்களுக்கு கூப்பிட்டுங்களா? உங்களுக்கு தெரியாதப்ப உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ அதுக்குள்ள எல்லாமே இருக்கு. சரிங்க சார். அதுக்குள்ள எல்லாம் இருக்கு. இப்போ நம்ம ஜாமக்கோல்னு போட்டிருக்கோம் சார். ஆமா. ஜாமக்கோல் இது வந்து நம்ம அதுல போட்டிருக்க எல்லாத்தையும் டீடைல் போட்டாதான் உங்களுக்கு இது ஒர்க் ஆகுங்களா? அதெல்லாம் கிடையாது, ஒரு கிளிக் பண்ணிட்டா போதும். ம்ஹும். காட்டுறேன் பாருங்க. அத விஷயம் என்னன்னு போட்டிருக்கீங்கல்ல, எது என்ன காரணத்துக்கு என்ன விஷயம்னு போட்டிருக்கீங்கல்ல, இந்த என்ன கேட்கறோன்ட்டு அது ரெண்டு விதமா போட்டிருக்கீங்க. அது என்னன்னு புரிய மாட்டேங்குது சார். அது அப்புறம் கேட்கட்டுங்களா உங்களை? அது டீடைல் என்னன்னு கேட்டுக்கீங்களா? ஓகே சார். அது கிளாஸ் முடிஞ்சப்பறம் கேட்கட்டுங்களா? கிளாஸ் தான் முடிஞ்சிருச்சு, கேளுங்க. ஸ்டாப் ரெக்கார்டிங். இல்ல இப்ப இல்ல